ஜன்மாத்யஸ்ய யதோன்வயாத் இதரதஸ்சார்த்தேஷு அபிஜ்ஞः ஸ்வராட் தேனே பிரம்மஹ்ருதாய ஆதிகவயே முஹ்யந்தி யம் சூரயः தேஜோ வாரிமிருதாம் யதா வினிமயோ யத்ர த்ரிசர்கோ மிருஷா தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்தகுஹகம் சத்யம் பரம் தீமஹி நிகமகல்பதரோர்கலிதம் பலம் சுகமுகாத் அமிர்தத்ரவ சம்யுதம் பிபத பாகவதம் ரசமாலயம் முகுரஹோ ரசிகாः புவி பாவுகாः யம் பிரவரஜந்தம் மனுபேதமபேதகிருத்யம் ஜைபாயனோ விரஹகாதராஜுவாவ புத்ரேதி தன்மயதயாதரவோபிநேதுः தம் சர்வபூதஹிருதயம் முனிமானதோஸ்மி யஸ்வானுபாவமகிலம் ஸ்ருதிசாரமேகம் அத்யாத்மதீபம் அதிதிதிஷ்யதாம் தமோந்தம் சம்சாரிணாம் கருணயா ஆக புராணகுஹ்யம் தம் வியாசசூனும் உபயாமி குரும் முனீனாம் நமः பங்கஜநாபாய நமः பங்கஜமாலினே நமः பங்கஜநேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரயே. துருவ உவாச்ச யோந்த பிரவிஷ்ய மம வாசமிமாம் பிரசூக்தாம் சஞ்சீவயத்யகில சக்திதரஸ்வதாம்னா அன்யாம் ச ஹஸ்தசரணஸ்ரவணத்வகாதீன் பிராணான் நமோ பகவதே புருஷாய துப்யம். வசுதேவ உவாச்ச சத்யவ்ரதம் சத்யபரம் த்ரிசத்யம் சத்யஸ்ய யோனிம் விகிதம் ச சத்யே சத்யஸ்ய சத்யம் வ்ரத சத்யநேத்ரம் சத்யாத்மகம் த்வாம் சரணம் பிரபன்னா. கிருஷ்ணாய குந்தி உவாச்ச கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகீநந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. கிருஷ்ணாய வாசுதேவாய ஹரயே பரமாத்மனே பிரணதக்லேசநாசாய கோவிந்தாய நமோ நமः. கிருஷ்ணாய யாதவேந்திராய ஞானமுத்ராய யோகினே நாதாய ருக்மணீஷாய நமோ வேதாந்தவேதினே. மேற்பத்தூர் நாராயண பட்டதிரி உவாச்ச நாராயணீயம் சாந்திரானந்த அவபோத ஆத்மகம் அனுபவிதம் காலதேசாவதிப்யாம் நிர்முக்தம் நித்யமுக்தம் நிகமசதசக்ஸ்ரேண நிர்பாஸ்யமானம் அஸ்பஷ்டம் திருஷ்டமாத்ரே புனருது புருஷார்த்த ஆத்மகம் பிரம்ம தத்துவம் தத்தாவத்வாதிஹி சாக்ஷாத் குருபவனபுரே அந்தபாக்யம் ஜனானாம். அப்படின்னு பிரதம ஸ்லோகங்களை தியானம் பண்ணியிருக்கோம். வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மநிதயே வாசிஷ்டாய நமः. வாசம் வியாசம் வசிஷ்டநப்தாரம் சக்தேः பௌத்ரமகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுக தாத்தம் தபோநிதி. அந்த தாத்த அப்படிங்கிறத கரெக்டா சொல்லணும். தாத்தன்னா அர்த்தம் வேற, தத்தா தத்தான நிறைய விஷயம் இருக்கு. தாத்தம் தாத்தான்னா அப்பான்னு அர்த்தம். நாம தமிழ்ல தாத்தா அப்படின்னா பாட்டனார்னு அர்த்தம். சம்ஸ்கிருதத்துல தாத்தா அப்படின்னா அப்பான்னு அர்த்தம். அந்த ஸ்லோகத்துல அந்த குரு பரம்பரையே வந்துடுறது. வியாசம் வசிஷ்ட நப்தாரம் சக்தேஹே பௌத்திரம கல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதம் தபோநிதிம்.
சுகாச்சாரியாளுடைய அப்பா யாரு? வேதவியாசன். அப்படி கொண்டு வர்ற அந்த அர்த்தத்தை போன வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி நானும் நண்பரும் கேரளாவில் திருநெல்வேலியிலிருந்தே ஆரம்பிச்சிட்டோம். குருவாயூர்ல அந்த யாத்திரையை புனிதம் பண்ணினோம். கம்ப்ளீட்டா கேரளா முழுவதும் 7 நாள் ஒரு காரை வச்சுண்டு தினமும் காலையில 2-3 க்ஷேத்திரம், சாயங்காலத்துல 2-3 க்ஷேத்திரம்னு 14 திவ்ய தேசம் போனோம். அதுல குருவாயூருக்கு முன்னாடி நாங்க பார்த்தது பாரதப்புழா அப்படின்னு சொல்லக்கூடிய நதிக்கரை. குருவாயூர்னு ரொம்ப பக்கம் வேப்பத்தூர்னு ஒரு கிராமம். அந்த வேப்பத்தூர்ங்கிற கிராமத்தில நம்முடைய ஆச்சாரியனா இருக்கக்கூடிய நாராயண பட்டதிரி ஒரு சாதாரண பிராமண குடும்பத்துல பிறந்திருந்தார். அவ அப்பா பண்டிதர். அதனாலே வித்யா வினய சம்பன்னேன்னு சொன்ன மாதிரி, வித்வான்னு அமிர்தமிக பவதின்னு சொன்ன மாதிரி, ஸ்வாத்தியாய பிரவச்சனேச்சான்னு சொன்ன மாதிரி படிச்சிருக்கணும். என்ன முதல் ஸ்லோகத்திலேயே அவன் சொல்லிவிட்டான் கிருஷ்ணன், பிரஜாவாதாம் ச பாஷசே. டே அர்ஜுனா, நீ என்ன படிச்சே? ஏதோ விதியை கத்துன்னு இருக்க. உன்னை எல்லாரும் ரொம்ப பெரிய பண்டிதன்னு சொல்றான். ஆனா நீ எப்படி பேசுற? பிரஜாவாதாம் ச பாஷசே. ஒரு அஜ்ஞானிய போல பேசிட்டு இருக்கடா, அப்படி பேசாத எங்கடா. இதனாலே நாமெல்லாம் தினம் தினம் க்ஷணே க்ஷணே நமக்கு ஆயுஷு க்ஷணே க்ஷணே க்ஷீணம் கெட்டு போயின்னு இருக்கு. வாங்கோ மாமி, பக்கத்துல உட்காருங்க, வாங்கோ, நமஸ்காரம், வாங்கோ. இப்பதான் சொன்ன இந்த மாமி ரொம்ப அன்பால வசந்தவான்னு நிரூபிச்சுட்டே. அவர் ஜெயிச்சுட்டாரே, ரொம்ப சந்தோஷம். அதாவது இந்த நாராயணத்தினுடைய ஆரம்பம் சாந்திரானந்தன்னு ஆரம்பிக்கிறது, லக்ஷ்மி அப்படின்னு முடியாது. அது இன்னொரு ஸ்லோகம் 11வது ஸ்லோகம் இருக்கு. அதுல என்னுடைய ரோகத்தை நிவாரணம் பண்ணும்போது கேட்டிருக்காங்க. அது சுய சங்கல்பம். ஆனா நாராயணீயம் முடியறது சந்தோக லக்ஷ்மி அப்படிங்கிறதோட முடியறது. சாந்திரானந்த சந்தோக லட்சுமின்னு சேர்த்து பாருங்க, அது ஒரு அர்த்தம் வருது. இந்த பட்டதிரி மாதவாச்சாரியாள் அப்படிங்கிறவர்கிட்ட வியாக்கரணம், மீமாம்சை எல்லாத்தையும் கத்துக்கிறார். 21 வயசுல 2 வேதங்களை முடிச்சுக்கிறார். சுவாத்தியாயத்தையும் படிக்கிறார், ரிக்வேதத்தையும் அத்தியாபனம் பண்றார். ரிக்யஜுஸ் பண்ணி விட்டாலே சாமம் புரியும். அதான் அதர்வண வேதம், அது இன்னொரு பிரிவுக்குரியது. அப்படி அந்த சதுர்வேத மங்கலம்னு சொல்ற மாதிரி வேப்பத்தூர்ல இவர் இருக்கார். பாட்ட சங்கிரகம்னு ஒரு கிரந்தம் இருக்கு, என்கிட்ட இருந்தது. அது ரொம்ப விரும்பி ஒருத்தர் கேட்டார். பாட்ட சங்கிரகம், அந்த பாடம் அப்படிங்கிறது இலக்கண நூல். இது இப்படிதான் இருக்கணும், இது இப்படிதான் பேசணும். ரமயதீதி ராமா, ராமான்னு சொல்றியே, அந்த ராமா எப்படி வந்தது? ரமயதீதி ராமா, ரமாபதி பதி இதி ராமா. ஒருத்தர் பார்த்து வாசுதேவன், வாசுதேவன் யாருன்னார்? வசுதேவஸ்ய புத்ரா வாசுதேவா சொல்லலாம். ஆனா ஒரிஜினல் விளக்கம் என்னன்னா வசூனாம் பதி இதி வாசுதேவா அப்படி சொல்லணும் இல்லையா? வாசனாத் வாசிதம் தோயம் வாசிதம் தே ஜகத்ரயம் சர்வபூத நிவாசோசி வாசுதேவ ஜகத்பதேங்கிறது பிரமாண லட்சணமான ஸ்லோகம். ஒவ்வொரு பதத்துக்கும் சாந்திரானந்தம், எப்பவுமே குளிர்ச்சியா இருக்கிற முகமண்டலம். அவன் எப்படி இருக்கான்னா, ஆதித்யவர்ணம் தமபஸ்சுபாரே சர்வாணி ரூபாணி விசித்யதீரா நாமானி கிருத்வாய விதன்வதாஸ்தே தாதா புரஸ்தாத்யம் ஜாதாரா சக்ர பிரவித்வான் பிரதிசஸ்ஸஸ்ஸா லோதித்ய ஆதித்யவர்ணாபா. 1000 கோடி சூரிய பிரகாசனா இருந்துட்டு இருக்கான், அப்ராகிருத தேகனா இருந்துட்டு இருக்கான், நமக்காக சங்குச்சக்கர கதாபத்தும் தாரணம் பண்ணிட்டு இருக்கான்.
பீதாம்பரதாரியா இருந்துருக்கான், வைஜெயந்தி மாலையை தரிச்சுட்டு இருக்கான், ஸ்ரீவத் சங்கர மருவ தரிச்சுட்டு இருக்கான். லீலாசுகர் சொல்ற போது கஸ்தூரி திலகம் லலாட பலகே வக்ஷஸ்தலே கௌஸ்துபம் ஹரிச்சந்தனஞ்ச கலையன்னு சொல்லுவார். உடம்பு பூராவும் ஹரிச்சந்தனத்தை பூசிட்டு இருக்கான். அப்படி பீதாம்பரதாரியா இருந்துட்டு இருக்கிறதானே அந்த ஸ்ரீமன் நாராயணனை கோடிசூரியன பாகரனா இருக்கக்கூடியதான சாஸ்திரங்கள்ல இவர் சாந்தானந்த ரொம்ப சாந்தியா இருக்கு, ரொம்ப காந்தியா இருக்கு. ஜாஜ்வல்யமா இருந்தாலும் சந்திரனை பௌர்ணமி அன்னைக்கு பார்த்தாலும் கூட நமக்கு கண்டு பூசறது இல்லை. சந்திரன் ரொம்ப விசேஷம் என்னைக்கு சொல்லுங்க? கார்த்திகை மாசம் சரத் ருத்துன்னு பேரு. அத லலிதா சகஸ்ரநாமத்துல கூட சரத் சந்திர நிபாரனாயை நமஹ அப்படின்னு ஒரு நாமாவளி வரும். சரத் ருத்துவிலே சரத் சந்திரன் பௌர்ணமியிலே எப்படி ஒரு பிரகாசமா அப்படி இருக்காரோ, அதாவது பூமிக்கு கிட்டத்துல பெரிய சந்திரனா இருக்காரோ அது மாதிரி குருவாயூரப்பரை பார்த்த பட்டதிரிக்கு அப்படி தெரிஞ்சிருக்கு. இன்னொரு ரகசியம் தெரியுமா? இந்த பட்டத்திரி தன்னுடைய ஊர்ல எல்லா இடத்திலையும் படிச்சுட்டு மதுரைக்கு வந்திருக்கார். உங்க ஊருக்கு மதுரையில வந்து தாமோதராச்சார்னு ஒரு மாத்வ பிராமணர், அவர் மாத்வ பண்டிதர், வைஷ்ணவர், ஸ்ரீ வைஷ்ணவர் அல்ல வைஷ்ணவர், இந்த நாமம் போட்டு அந்த வைஷ்ணவரிடத்துல ஒரு 3 வருட காலம் தங்கி எதெல்லாம் தன்னுடைய பகுதியில கிடைக்கலையோ, என்ன சிலதுதான் சில இடத்துல கிடைக்கும், அப்படி தேடி தேடி படிச்சிருக்கிறார். அப்புறம் ஊருக்கு வந்தார். அவருடைய குருவுக்கு அச்சுத பிக்ஷாரடின்னு பேர். அச்சுதஹா, அச்சுதஹாங்கிற நாமம் ரொம்ப முக்கியம். அச்சுதானந்த கோவிந்த நாமோச்சாரண பேஷஜாதி நஸ்யந்தி சகல ரோஹா சத்யம் சத்யம் வதாம்யகம். அது வதாம்யகம், சத்தியமா சொல்றேன்னு 2 கையை தூக்கி சொன்னாராம் ஆச்சாரியார். உத்ருப்ய புஜமுச்சதே, இந்த வேர்டு சொல்ற போது 2 தோளையும் இப்படி தூக்கிட்டாராம். சத்யம் சத்யம் வதாம்யகம் என்ன சொல்றேன்? அச்சுதா அனந்தா கோவிந்தா. அஸ்மாத்த சம்பிரதாயத்துல சத்யானந்தனம் பண்றச்சே வைத்தியன் அதே அச்சுதா யஸ்வாஹா அனந்தா யஸ்வாஹா கோவிந்தா யஸ்வாஹா. தனியா சொல்ற போது நமஹா சொல்லணும். கேசவாய நமஹ, நாராயணாய நமஹ, மாதவாய நமஹ, கோவிந்தாய நமஹ, விஷ்ணுவே நமஹ, மதுசூதனாய நமஹ, திரிவிக்ரமாய நமஹ, வாமனாய நமஹ, ஸ்ரீதராய நமஹ, ரிஷிகேஷாய நமஹ, பத்மநாபாய நமஹ, தாமோதராய நமஹ, ஹரயே ஸ்ரீகிருஷ்ணாய நமஹ. அதுலயும் சுக்லபக்ஷத்துக்கு 12 இருக்கு, கிருஷ்ணபக்ஷத்துக்கு வேற. கிருஷ்ணபக்ஷத்துக்கு சொல்ற போது வேற மாதிரி சொல்லணும். அங்க வந்து அனிருத்த பிரத்யும்ன சங்கர்ஷண வாசுதேவ அதோக்ஷ ஜனார்தன உபேந்திரா ஹரயே ஸ்ரீ கிருஷ்ணாய நமஹ. அங்க 12 நாமாவளி வரும். இந்த நாமங்கிறது ரொம்ப நமக்கு பலம். ನೀಯಾಕೋ ನಿನ್ನ ಹನ್ಯಾಕೋ ನಿನ್ನ ನಾಮದ ಬಲ ಒಂದು ಇದ್ದರ ಸಾಕೋங்கிறார் தாசன். நமக்கு கலியுகத்துல எது பலம் அப்படின்னு கேட்டா நாமாவளிதான். ஹரே நாமைவ 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 மம ஜீவனோ கலௌ. இந்த கலியுகத்துல எது முக்கியம்னு கேட்டா கலௌ சங்கீர்த்திய கேசவம். இந்த கலியுகத்துல நாம நாமாவளியினாலதான் முன்னுக்கு வர முடியும். நாம பாட்ட சங்கிரகம் நியாயம் மீமாம்சம் எல்லாம் படிச்சுட்டு தனியா ஒரு ஊர்ல உட்கார்ந்துட்டு ஒரு சிஷ்யனுக்கு பாடம் சொல்லிட்டு இருந்தா நமக்கு சாஸ்திர ஜானம் தான் வரும். நாமாவளியினாலேதான் பகவான் பிரத்யக்ஷனாவா. ஏன்னு கேட்டா கேசவா கிளேசநாசனா. கேசவ சப்தாத் இத்யர்த்தः கேசவः கிளேசநாசனா. நமக்கு கிளேசம் நிறைய இருக்கு. ஹிருதயத்துல, மனசுல, புத்தியில நிறைய கிளேசம் இருக்கு. அந்த கிளேசம் நாசமானது கேசவாதி நாமங்களாலதான். அதனால ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே. பிரம்மாண்ட புராணத்துல
நாரத உவாசா, நாரதருக்கு உபதேசம் பண்ற போது சதுர்முக பிரம்மா என்று சொல்லியிருக்க, நம் பிள்ளைக்கு சொல்லியிருக்க. 16 பீஜாட்சரங்கள் கூடியது இந்த ராமராமாங்கிற ஸ்லோகம். பார்வதிக்கு கூட அதனாலே ஈஸ்வரன் உபதேசம் பண்ணினான். ராம ராம ராமே ரமே ராமே மனோரமே. சரி, ஒரு சின்ன குழு லதா கேடு. ஆனனம்னா என்ன? ஆனனம் அப்படின்னா என்ன? தலைன்னு அர்த்தம். ஆனனம்னா தலை. கஜானனம்னா யானை தலை. கஜானனம். கிரீவம்னாலும் தலைதான். கிரீவம் ஹயக்ரீவம் அப்படிங்கிறோம். குதிரை தலை இல்லையா? பொதுவா ஆனனம் அப்படின்னா தலை. நிறைய இருக்கு சாஸ்திரங்கள்ல. கஜமுகன்னு இருக்கு, கஜானன்னு இருக்கு, ஹயவனன்னு இருக்கு, ஹயக்ரீவன்னு இருக்கு. சிங்கமுகே அப்படின்னு நரசிம்ம ஸ்லோகம் இருக்கு. சிங்கமுகே. ஆனனம்னா தலை. அந்த பலஸ்ருதியில என்ன சொல்லியிருக்கா நீங்க கவனிச்சிருக்க மாட்டேங்க. ராம ராம ராமே ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம. அது என்ன அர்த்தம்? வராதனேன்னா சுவிட்ச் அங்க இருக்கு. அந்த ஸ்லோகத்துல பலஸ்ருதியில ஒரு பலஸ்ருதி வராதனே. மற்ற தெய்வங்கள்லாம் அடையாளத்துக்காக ஒரு முகத்தை வச்சுட்டு இருப்பான். ஆனா ஸ்ரீராமன் இருக்கானே, அவனுக்கு எது அடையாளம்னா வரம் தருவதே முகமாக உடையவன். வரம் தருவதையே தன்னுடைய முகமாக அடையாளமாக இருக்கிறவன். அதனால வராதனே. இவர் ஏன் சாந்திரானந்த ஆரம்பிச்சார்னு சொல்லணும்னா 1 மணி நேரம். அப்ப எப்ப நாராயணியத்தை முடிக்கிறது? அடுத்தது சப்தாகத்துக்கு விரைவில் வரப்போகிறேன். இந்த சீஃப் ஆபீசர் ராஜு இப்ப வந்து பேசிட்டு இருந்தார். நீங்க சீக்கிரமா இங்க வரணும்னு சொல்லியிருக்கார். நாளைக்கு சுதந்திர தினம். நீங்க சுதந்திர தின விழாவில் கொடியேற்றுதல்ல 5 நிமிஷம் தேசபக்தியை பத்தி சொல்லணும்னு இருக்கார். நாளைக்கு காலப்பட சொல்ல போறேன். சிச்சோ, நான் ஊருக்கு போயிடுவேன்னு ஒரு மாமி. யாருக்கு கிடைக்கணுமோ அவளுக்கு கிடைக்கும். பார்க்கலாம். ஸ்ரீமத் பாகவத சப்தாகம் இங்க நடந்ததுன்னா எனக்கு நம்ம சுவாமியோட ஆசீர்வாதம் கிடைக்கும். நித்தியம் இங்க பகவத்கீதை சொல்றாரு. நான் கொஞ்சம் ஸ்வரூபத்தை பார்க்கிறேன், நான் சரீரத்தை பார்க்க மாட்டேன். மாமி, உங்க முகம் தெரியல, கொஞ்சம் இப்படி வாங்க. உங்க முகம் எனக்கு தெரியணும், என் முகம் உங்களுக்கு தெரியணும். ஏன்னா ரசிகாஹா புவிபாவுகாங்கிறது பாகவதம் 3வது ஸ்லோகம். ரசிகாஹா நிகமகல்பவரோர் கணிதம் பலம் சுகமுகாது அமிர்தத்ருவ சம்யுதம் பிபத பாகவதம். பிபதன்னா குடிக்கிறது. பாகவதம் பிபதன்னு மாத்தணும். அது பிபத பாகவதம். நீங்க ஜூஸ் குடிக்கிறேன். பாகவதம்ங்கிற மாம்பழம் கொட்டை இல்லாதது, நார் இல்லாதது, தோல் இல்லாதது, கசப்பு இல்லாதது, அமிர்தமயமானது, ஞானமயமானது, வேதவியாசருடைய முகத்திலிருந்து நிலவினது. அப்பேற்பட்டதான பாகவதத்தை பா இதி தீப்தௌ. பாகவதம்னா பா இதி தீப்தௌ. ஞானைஹி ஞானஜ்ஞேய விஷயத்வாது தற்காரணார்த்தம் நாராயணா. நாராயண சப்தார்த்தம்னு ஒரு கிரந்தம் இருக்கு. என்னுடைய சிஷ்யர் பழனிசாமி அண்ணாவுக்கு சொல்லியிருக்கேன். 72 அர்த்தம், 72 நாள், 72 15 நிமிஷம் அதை வாட்ஸ்அப்ல பண்ணி அனுப்பிச்சுடுவேன். அவர் தன் வீட்டில இருந்து பாடம் கேட்டுப்பார். இப்படி நிறைய பேர் கேட்கலாம். ஏன்னா வந்து கேட்கறதுக்கு அவகாசம் இல்லை. எனக்கும் என் பூஜையை விட்டுட்டு நித்தியம் 2.5 மணி நேரம் பூஜை. இங்கதான் 1 மணி நேரம் தான் பண்றேன். அங்க எல்லாம் செட்டப் இருக்கு. சிம்மாசனம், மந்தாசனம், பெரிய செட்டப், பூரா வெள்ளி தங்கம். யாரும் சிஷ்யா கொடுத்துருக்கா, எதுவும் என்னது இல்லை. அதை எடுத்து வச்சு நிர்வாகம் பண்ணி பூஜை பண்ணணும். பிபத பாகவதம். பாகவதத்தை குடிக்கணும்னா எல்லாரும் வாயால தானே குடிப்பேன். இது காதால குடிக்கிறது. பாருங்க, காதால கூட குடிக்கிற முடிகிறது. கண்ணால் பருகுதல்ங்கிறாள், கண்ணார பருகினார்னு சொல்றாரு இல்லையா? அப்ப கண்ணு சாப்பிடணும். சுகந்தம் நல்லா இருந்ததுன்னா மூக்கு கூட சாப்பிடுறது. வாய் மட்டும் சாப்பிடல. பாகவதத்தை செவி ஸ்ரோத்ரீயந்திரியம் தர்ம புரோஜித கைதவோ அர்த்த அப்படின்னு சொல்றா பாகவதத்துல 2வது ஸ்லோகம். மாத்சரியம் போயிடுமா?
காம குரோத லோப மோக மத மாத்சரியம்ங்கிற ஷட்குணம் இருக்க தீயது, அந்த தீயதான ஆறும் போயிடும். பகைஹி ஷட்குணைஹி சம்பூர்ணத்வாது இது பகவான். நல்ல கீர்த்தி, நல்ல ஞானம், நல்ல புகழ், நல்ல ஐஸ்வர்யம், நல்ல சக்தி, நல்ல தேஜஸ்ங்கிற ஆறும் உள்ளவனுக்கு தான் பகவான் பேரு. நம்ம யாரையோ பார்த்து பார்த்து பகவான் பகவான் சொல்லக்கூடாது. பிரம்மத்துக்கு மட்டும்தான் பகவான்கிற பட்டம். நம்ம நாரத பகவான் சொல்றோம், ஆஞ்சநேய பகவான் சொல்றோம், அதுல தப்பில்லை. ஏன்னா இந்த ஆறு அவகிட்ட இருக்கு. இருக்கிறவாளை பார்த்து சொன்னா தப்பில்லை. என்ன பார்த்து சேலத்துல ஒருத்தன் பகவான் அப்படிங்கிறான், எல்லாரும் குருஜின்னு கூப்பிட்டா அவன் மட்டும் பகவான் சொல்லாதடா. இந்த ஆறுல ஒண்ணு கூட இல்லடான்னு. பகவான் தான் யாரு? பகைஹி ஷட்குணைஹி சம்பூர்ணத்வாது பகவான். அதனால சாந்திரானந்த, அது எதுக்கு ஆனந்த? சத்யம் ஞானம் அனந்தம் பிரம்ம. பிரம்மசூத்திரத்துல ஓம் ஆனந்தமயாபியாசாது ஓம் அப்படின்னு ஒரு சூத்திரம், 11வது சூத்திரம். அந்யத்ர பிரசித்த நாமாத்மக பாதம்ங்கிற முதல் சமன்வதிய அத்தியாயத்துல முதல் சாப்டர்ல 11வது சூத்திரமா வருவது. என்கிட்ட 3 வருஷம் படிச்சிருக்க பிரம்மசூத்திர பாஷ்யம். எல்லாம் இப்படி நான் சொல்லிட்டு போயிடுவேன். அப்புறம் நீங்க எல்லாரும் அவரை பிடிச்சிருக்கணும், இதை சொல்லி கொடுப்போம் அதை சொல்லி கொடுப்போம், ஒன்றும் சொல்ல மாட்டார். ஏன்னா அவர் சாத்விகி மௌனி. அவர்கிட்ட இருந்து நீங்க 10 வார்த்தை பேசினா ஒரு வார்த்தை யோசனை பண்ணி அதுக்கெல்லாம் நான் தான் லைக். பாடம் சொல்றதுன்னு இருக்கு, அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அது டு பி பிராக்டிஸ். அபியாசேனது கௌந்தேயா வைராக்கியேன குஹீயதேங்கிறாங்க கீதையில. அது அபியாசத்தால தான் வரும். ஒரே நாள்ல இந்த மனசை அடக்க முடியுமா? கீதையினுடைய எசன்ஸ் என்னன்னா அபிமானத்தை விட்டுடு. நாம எல்லாத்தையும் அபிமானிச்சுட்டு இருக்கோம். போன் மேல அபிமானம், புஸ்தகத்து மேல அபிமானம், பிள்ளைகள் மேல அபிமானம், வஸ்திரங்கள்ல அபிமானம், என்னுடைய மாலை, என் பூஜை ரூம், என் பூஜா பாத்திரம், என் புருஷன், என் மனைவி, என் பிள்ளை, என் வீடு, என்னுடைய நெட் கனெக்ஷன் எல்லாம் என்னது என்னது என்னதுன்னா இந்த நான் எனதுங்கிற ரெண்டும் இல்லாததுதான் ஆனந்தம். இந்த ரெண்டும் எங்க இல்லையோ அங்க ஆனந்தம். மற்ற இடத்துல எல்லாம் மகிழ்ச்சி இருக்கு, அதுக்கு பேரு சந்தோஷம்னு பேரு. சம்யக்கு சமீபே தோஷா இது சந்தோஷா. தோஷம் பக்கத்துல இருக்கிறதுக்கு பேரு சந்தோஷம். ஏன்னா அது போயிடும், கொஞ்ச நேரம் தான் இருக்கு. ஆனா ஆனந்தம் அப்படி இல்லை. ஆனந்தோ பிரம்ம தியானாத் தைத்திரிய சம்ஹிதை சொல்றது. ஆனந்தம் எப்பவும் சாஸ்வதமானது. ஆனந்தம் வந்தா போகாது, ஞானம் வந்தா போகாது. வந்தா போகாதது எதுவோ அதுதான் ஸ்திரம். அதனால இத கடைசியில என்ன கேட்டார்? சந்தோக லட்சுமி வந்தால் திரும்பி போகாத மோட்சம்ங்கிறதான லட்சுமியை குடுன்னு கேட்கிறான். நிறைய பேர் என்ன வச்சுட்டா, நாராயணியத்தை படிச்சா நிறைய லட்சுமி வரும் போலுக்கு. லட்சுமி வருவா, ஐஸ்வர்யம்ங்கிற லட்சுமி இல்லை, ஞானம்ங்கிற லட்சுமி வந்துடுவா. ஆனந்தத்தை கொண்டு வந்து கொடுத்துடுவா. மறுபிறப்பின்மை அப்படிங்கிறதால இரவாமை வேண்டும் என்கிற இறப்பை நிறுத்திடுவா. இறப்பை நிறுத்தினாலே பிறப்பை நின்று போயிடும். பிறப்பை நிறுத்த முடியாது, இறப்பை நிறுத்திவிட்டா பிறப்பு தானா நின்று. அதனால சாந்திரானந்த அவபோத ஆத்மதம் அப்படி நிற்கிறான் குருவாயூர்ல. அவன் யாருன்னு கேட்டா பிரம்ம தத்துவம். பிரம்ம தத்துவம், பிரம்மத்தை சாஸ்திரங்கள் மூலமா நாம தெரிஞ்சுக்கிறோம். அது துஷ்யதே சுயதே விவா அந்தர்பகித்த தத்சர்வம் வியாப்ய நாராயணஸ்திதா. எங்கும் பறந்து நிறுவி பரவி நிற்கிறதான நாராயணன். இப்ப இங்க நாராயணன் இருக்கா, லட்சுமி இருக்கா, நம்ம கண்ணுக்கு தெரியலையே. அந்த பிரம்மம் நமக்கு தெரியாது. அந்த நிர்குண பிரம்மம், அந்த அனந்த கல்யாண குணாத்மகமான பிரம்மம் நமக்கு தெரியாது. அப்ப நமக்கு ஒரு பிரம்மம் தெரியணும் அப்படின்னா அதை நிக்க வச்சிருக்கோம். இந்த பிரம்மத்தை இப்படி நிக்க வச்சிருக்கோம். குருவாயூர் சன்னிதானத்துல அப்படி பிரம்மம் நிக்கிறது. இது வெறும் சிலைன்னு நினைச்சுடாதீங்கோ, யாரோ ஒரு கிருஷ்ணங்கிற ஒரு மதத்தை வந்து நினைச்சுடாதீங்கோ. அந்த பிரம்மமே வந்து இங்கே குருவாயூரப்பனா நிக்கிறது. அவர் கேட்டார்,
அந்த பாக்கியம் ஜனானாம். நான் கூட நினைச்சுக்கிறேன் இந்த வேலூர் மெலோஸ்ல இருக்கிறவாளெல்லாம் அந்த பாக்கியம் ஜனானாம் சேர்த்துக்கலாம். சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவா சேர்த்துக்கலாம். வேலூர் மெடோ சத்தபாக்கியம் ஜனானாம். இதுல இருக்கிறதுக்கு கொடுத்து வச்சிடணும். மாமி எங்கெங்கயோ எங்கெங்கயோ அபார்ட்மெண்ட் மாதிரி இருக்கிற மொட்டை மாடியில போய் நின்று காத்து வரல, வெளிச்சம் வரல, சர்வீஸ் இல்ல, கேர் டேக்கர் இல்லைன்னு கவலைப்படுறதை விட எல்லாமே 100% நிறைஞ்சிருக்கு பாருங்க வேலூர் மெலோஸ்ல. அந்த பாக்கியம் ஜனானா. இப்ப நாளைக்கு காலம்பரம் கிளம்பி நான் போனேன்னா உங்களை விட பெரிய சம்சாரியா நான் இருந்தாகணும். எல்லாம் லைன் கட்டி நிற்பான். மாமி தலைவலிக்கிறது என்ன டாக்டர் கிட்ட போ, நீங்க உங்களை பார்த்தா சரியாயிடும். நான் சொல்லல, அவளா சொல்லிக்கிறான். என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், ஜாதகம் பாருங்க. இந்த பிரம்மம் நிக்கிறதே குருவாயூர்ல. இந்த குருவாயூர்ங்கிறதான க்ஷேத்திரத்துல இருக்கிறது சாட்சாத் பிரம்மம்னு முதல் ஸ்லோகத்திலேயே சொல்லிவிடுறார். சாட்சாத் பவனபுரே. இதுக்கு பேரு பவனபுரேன்னு பேரு. பவனான்னா யாரு யாருக்காவது தெரியுமா? பவனா பவமானா அப்படின்னா யார் சுவாமி? இப்போ வீசுறதே இந்த காத்து பவமானா கிடையாது, பவனா கிடையாது. வாயுக்கள் 33 இருக்கு லோகத்துல. ஜெகத் தத்துவத்துல 33 வாயு இருக்கு. நாம கீழே விடுறமே அபானம், அது கூட தான் வாயு. கோண வாயுன்னு ஒரு வேர்டு இருக்கு. பேய் வாயு கூட ஒண்ணு இருக்கு. புயல் காத்துல விடுறோம், அது பேய் காத்து. பேய் காத்து இருக்கு. 33 வாயு இருக்கு. இந்த 32 அல்ல. முக்கிய பிராணங்கிற ஒரு பவமான தேவர் இருக்கார். அவர் பெருமாளுடைய வலது தொடையில எப்பவுமே உட்கார்ந்து இருக்கார். அந்த அவருக்கு தான் வாயு தேவர்னு பேரு, முக்கிய பிராணம்னு பேரு. அந்த வாயு தேவர் லக்ஷ்மி இடது தொடையில வைகுண்டத்துல 3 இடம் இருக்கு. ஷீராப்திஷாயி பார்க்கடல்ல அனந்தாசனமா படுத்துட்டு இருக்கார். அதுக்காக வைகுண்டத்துல நின்று இருக்கான். விகுண்டை அப்படிங்கிற பெண்ணிடத்துல அவதாரம் பண்ணினான். ஹரிவேதஸ் ஹரிணிங்கிற 2 பேரிடத்துல பகவான் ஹரி அப்படிங்கிற அவதாரம் பண்ணியிருக்கான். அஜித நாமக பரமாத்மா. நீங்க உங்களுக்கு தெரிஞ்சது தசாவதாரம் கமலஹாசன் நடிச்சது. ஆனா பகவான் எத்தனை நடிச்சிருக்கா தெரியுமா? அனந்தைஹி ஏகாத்மனே மதுராத்மனே பரமாத்மனே. நிறைய ரூபம் பாகவதத்துல பிரபலமா சொல்லப்பட்டதே 24 அவதாரம். மோகினி அவதாரம், அஜித நாமக அவதாரம், கஜேந்திரனுக்கு அனுகிரகம் பண்ணின அவதாரம், குருவனுக்கு காட்சி கொடுத்தது ஒரு அவதாரம். அவதாரங்கள் பவமானா ஜெகத பிராணா சங்கரூஷண பவபயஹரணா தகனா பவமான பவமான பவமான. அந்த பவமானங்கிற வாயு அவர்கிட்ட 3 விக்கிரகம் கொடுத்தார். இந்த 3 விக்கிரகத்தையும் லக்ஷ்மி தான் முதல்ல பூஜை பண்ணினார். பிறகு இந்த 3 விக்கிரகத்தையும் சதுர்முக பிரம்மா பூஜை பண்ணியிருக்கார். அதுக்கப்புறம் பகவான் என்ன பண்ணினார்? இந்த 3 விக்கிரகத்தையும் பாரத தேசத்திலே, அது பாருங்க அந்த மேற்கு கடற்கரைக்கு ஒரு மகா புண்ணியம். இங்க மெட்ராஸ்ல ஒண்ணும் இல்லை, எல்லாம் அங்கே. அவட யாரு அவட போயிட்டு நீங்களே 3 க்ஷேத்திரம் உண்டு. ஒண்ணு குஜராத்ல துவாரகா, ருக்மணியே பூஜை பண்ணின கிருஷ்ணன் தான் துவாரகையில இருக்கான். அது ஒரு விக்கிரகம். 2வது அன்ன பிரம்மம் உடுப்பி, அது ஒரு விக்கிரகம். 3வது குருவாயூரிலே இருக்கக்கூடிய பவனபுரநாதர். இந்த 3 விக்கிரகமும் பரமாத்மாவே சிருஷ்டி பண்ணினது, சிற்பி பண்ணினது அல்ல. பகவான் அப்படி நின்றுட்டா அது விக்கிரகமா இருக்கு. லக்ஷ்மி ருக்மணி எடுத்து பூஜை பண்ணினார். அப்படி கிருஷ்ணாவதாரத்துக்கு பிறகுதான் இந்த 3 விக்கிரகமும் ஆனது. 3 இடத்துல வைங்கோன்னா எப்படி சுப்பிரமணியனே காங்கேயனே அக்னியும் கங்கையும் சரவண பொய்கை வரையிலும் சுமந்து கொண்டு வந்தாளோ அது மாதிரி இங்கே இந்த 3 விக்கிரகத்தையும் வாயு தேவர் கொண்டு வர்றார், சுமந்துண்டு வர்றார். இந்த இப்ப வீசின காத்துங்கிற வாயு தேவர் அல்ல.
இது ஜடம், இது பஞ்சபூதம், இது குறை இருக்கு. இந்த காத்துல பொல்யூஷன் இருக்கு, குறை இருக்கு. அது எந்த செடி மேல வீசி வர்றதோ அந்த நாற்றம் வர்றது. இந்த காற்று மண்டலம் ஒண்ணு இருக்கு இல்லையா, அதுக்கு மேல காத்து இருக்கா இல்லையே. அதான் வைகுண்டத்துல கூட காத்து இருக்கு. யாரு? நம்ம பவமான தேவர். அதனாலதான் பவமான ஜெகத பிரணா சங்கர் பூஷணா பவபயஹரணா தகனா. இந்த பவபயம் என்கிற தாபத்தை ஹரணா நீக்குபவன். ஹர இது இது ஹரஹா. சம் அப்படின்னா சங்கடம், சம்னா சுகம். முதல்ல சம்னா சங்கடம். அந்த சங்கடத்தை ஹரேதி நீக்கிறவர். அதனால சங்கரஹா. சங்கரன்னா சங்கடத்தை போக்குறவர். இன்னொன்னு சம்னா சுகம். சம்யகும்பா சம்ஸ்கிருதத்துல. நன்றாக அது தமிழ் படுத்தணும், மிக நன்றாக. சங்கரோதி சங்கரஹா. ஆனந்தத்தை எப்பொழுதுமே கொடுக்கிறதுனாலே ஈஸ்வரனுக்கு என்ன பேரு? சங்கரன்னு பேரு. இங்க மேலே 90 வயசு சங்கர நாராயண சர்மா இருக்க. என்ன பார்த்தா ஒரு சந்தோஷம். அவர் ரொம்ப வயசு, அவருக்கு ஆசை, அதான் நடக்க முடியும். பவனபுரம். இவர் மதுரையில போய் தாமோதர ஆச்சாரியிட்ட படிச்சுன்னு வந்தார். அப்புறம் ஊருக்கு வந்தார். அவருடைய ஆரம்ப காலத்திலிருந்து குரு யாருன்னா அக்ஷுத பிரேக்ஷர் அப்படின்னு. மத்வாச்சாரியாருடைய பரம்பரையிலையும் அதே மாதிரி ஒரு பேர்ல ஒருத்தர் இருந்தார். அது அச்சுத பிரேக்ஷாச்சாரியார்னு பேரு. இவர் அச்சுத பிக்ஷாரடின்னு பேர். வைராக்கியசாலி. ஞானம், பக்தி, வைராக்கியம் சம்பூர்ணமா இருந்தது இவரிடத்துல. அவர்கிட்ட போனார். இவர் எல்லாம் படிச்சுட்டு ஞானத்தை அடைஞ்சுட்டு மகா பண்டிதனா அங்க போறச்சே 27 வயசு. நாராயண பட்டத்திரிக்கு எவ்வளவு வயசு? வெறும் 27 வயசு. அவர் 100 வருஷம் வாழ்ந்தார். நாராயணியும் இயற்றின உடனே மோட்சத்துக்கு தான் போகல. நம்ம மகாபரிவா மாதிரி. காஞ்சி மகாபரிவா 13 வயசுல சித்தியா அடிச்சுட்டார். சகல வித்தையும் வந்துடுச்சு. அவர் ஒன்றும் வேத பாடசாலையில எல்லாம் படிக்கல. ஆனா எந்த வேதத்தால எங்கிருந்து கேட்டாலும் சொல்லுவார். 18 புராணத்தை எங்கிருந்து கேட்டாலும் சொல்லுவார். அது மாதிரி நாராயண பட்டத்திரி 27 வயசுல எல்லாத்தையும் முடிச்சுட்டார். குருநாதர் இடத்துல வந்து நான் என்ன பண்ணணும்னு கேட்கறதுக்காக வர்றார். ஆசீர்வாதம் பண்ணி நீ படிச்ச வித்தைய 4 பேருக்கு சொல்லி கொடுப்பா. ஏன்னா தானத்திலேயே உசந்தது வித்யாதானம். இப்போ நான் ரெஸ்டுக்காக தான் வந்திருக்கேன். எதுக்கு நான் 2 மணி நேரம் இங்க உழைக்கணும்? வித்யாதானம். இதை நாம தான் பண்ண முடியும். வித்தை இருக்கிறவா தான் பண்ண முடியும். அவாவானுக்கு வித்தை தாரதமியம். எல்லாரும் எல்லாம் கற்றுண்டவா லோகத்துல யாரும் இல்லை. மகாபரிவா மாதிரி ஒரு சிலர் இருக்கா. அவார போய் கேட்டா எனக்கு ஒன்றும் தெரியாது. அது அவையடக்கம். என்ன பண்ணட்டும்? 4 பேருக்கு சொல்லிக் கொடு. நீ படிச்சதை ஆச்சார நியமனத்தோட பகவத்கீதையில பகவான் சொல்றான், நிஷ்காமியமா இரு, வைதீகமா இரு. கர்மண்யேவாதிகாரஸ்தே மாபலேஷு கதாச்சன். 5வது ஸ்கந்த அத்தியாயத்தில் சொல்றான், நிஷ்காமியமா இரு, வைதீகமா இரு, கர்மாவை பண்ணு, பலனை அபேட்சிக்காதே. இதுதான் 2 அத்தியாயத்திலையும். ஆனா நாம காமியமா தான் நிறைய பண்ணிட்டு இருக்கோம். கர்மா பண்ணோம், ஆனா காமியமா பண்ணோம். கர்மான்னு ஒண்ணு இருக்கு, அகர்மான்னு ஒண்ணு இருக்கு, விகர்மான்னு இருக்கு. இதுக்கே டெஃபினேஷன் தெரியணும். நம்ம எல்லாத்தையும் கர்மான்னு பண்ணிட்டு இருக்கோம். கேட்டா இது சஞ்சித கர்மாங்கிறோம். பண்ண போறது பண்ணிட்டு இருக்கிறது ஆகாமிங்கிறோம். ஏற்கனவே பண்ணினது பிராரப்த கர்மாங்கிறா. இந்த டிவியில எல்லாம் யூடியூப் சேனல் எல்லாம் கர்மாங்கிறா. வாட் இஸ் மீன் பை கர்மா? இட் மீன்ஸ் அப்படின்னுட்டா போருமா? டெஃபினேஷன் வேண்டாமா? டெஃபினேஷன் இருக்கணும். ஆனா கர்மா விடாது. ஞானம் வர்ற வரலும் கர்மா விடாது. அதுக்கு ஒரு ஸ்லோகம் இருக்கு, தத்வஜ்ஞான் முக்தி பாஜகா. எல்லாம் சூத்திரம் மாதிரி சொல்லி வச்சிருக்கா. தத்வஜ்ஞான முக்தி பாஜகா. தத்துவஜானம் வராவே, அஞ்ஞான நிவர்த்தி ஆகாவே கர்மா நிக்காது.
கர்மா நிக்கணும் அப்படின்னு சொன்னா இப்ப நான் கர்மா பண்ணிட்டு இருக்கேன், ஆனா இது என்ன ஒட்டாம இருக்கு. பத்ம பத்ர இவ அம்பச 5:10 5வது அத்தியாயம் 10வது ஸ்லோகம் கீதை. உங்க சுவாசமே கீதையா ஆயிடணும். அவர் கிடைச்சிருக்காரு, நல்லா பயன்படுத்திக்கோ, நமஸ்காரம் பண்ணுங்க. அவர் ஆனந்தாங்கிற நாமம். அவர் ஒருத்தருடைய பேரை கேட்கறச்சியே அவர் சன்னியாசிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அவர் சன்னியாசியா தான் இருக்கார். சன்னியாசின்னா இப்படிதான் இருக்கணும்னு நீங்களா கற்பிதம் பண்ணிக்கப்படாது. எப்படி வேணா இருப்பா சன்னியாசி. பக்வோதகா குடீச்சகா ஹம்சஹா பரமஹம்சஹா பாகவதத்துல இருக்கு, பிரகலாத சரித்திரத்துல இருக்கு. பிரகலாத சரித்திரம் 7వ ஸ்கந்தத்துல 13வது அத்தியாயத்துல இது இருக்கு. இப்படி மனப்பாடம் பண்ணணும். எங்க இருக்குன்னு கேட்டா அந்த புஸ்தகத்துல இருக்கு. அப்படி சொல்லக்கூடாது. இந்த புஸ்தகத்துல இத்தனை இடத்துல இப்படி இருக்குங்கிற அளவுக்கு உள்ள தள்ளிடணும் இல்லையோ. அக்ஷுதபேட்சாவடி சொன்னார், தர்மத்தை பண்ணு, தர்மஸ்ய பிரபுரச்சுதா, தர்மத்தை நான் குரு காணிக்க கொடுக்கணும்னா, இத்தனை படிச்சுட்டனே நான் குரு காணிக்க கொடுக்கணும்னா, நீ கொடுக்கிற காணிக்கைக்காக நான் உபதேசம் பண்ணுறேன். எனக்கு அப்புறம் வம்ச பரம்பரையா இந்த வித்தை வரணுங்கிறதுக்காக ஒருத்தனுக்காவது சொல்லி வைக்கணும்னு நான் சொல்லி வச்சிருக்கேன். இதுக்கெல்லாம் சொல்லி வச்சிருக்கேன்னு அப்படிதான். அப்படியே நாம படிச்சுட்டு நாமளே செத்து போகப்படாது. அது மகா பாபம், நரகம். நாம ஒன்ன படிச்சு தெரிஞ்சோம்னா நம்ம மரணத்துக்குள்ள யாராவது ஒருத்தருக்கு அவருக்கு உள்ள போகுதையோ அவர் காதுல நாம ஹோமத்தை பண்ணிடணும். நம்ம வாய்கிற கரண்டி மூலமா சொற்கள்ங்கிறதான ஆஜ்யத்தை எடுத்து சிரவணம்ங்கிறதான யஜ்யத்தை கேட்கிறவனுடைய காதுங்கிற யஜ்ய பூமியில பண்ணிடணும். இதுதான் பாகவதத்துல யஜ்யவராக சுவாமியுடைய விவரணமா இருக்கு. வராக ரூபமே யஜ்யவராக, ஆதிவராக, பூவராக, ஸ்வேதவராக, நீலவராக, கிருஷ்ணவராகம்னு ஒரு வகையாக இருக்கு. நான் தினமும் ஜபத்துல சொல்லணும். ஆதிவராக எனமா, எப்பவுமே பகவான் ஒரு ரூபத்தில் இருப்பான். ஆதி கூர்மாய நமஹ, ஆதி நரசிம்ஹாய நமஹ, ஆதி மத்சாய நமஹ. ஆதி ரூபம் அவனுக்கு இல்லைங்கிறது இல்லையோன்னு, ஆதி ரூபம் ஒண்ணு இருக்கு. அது ஆதிவராக. அப்புறம் பூவராக, பூமியை கொண்டு வந்தால் பூவராக. எப்ப சொல்றோம்? நீங்கெல்லாம் சங்கல்பத்துல என்ன சொல்றேன்? ஸ்வேதவராக கல்பே வைவஸ்வதமன் மந்தரே அஷ்டாவிம்சதிதமே கலியுகே பிரதமேவாதே ஜம்புத்வீபே பாரத வருஷே பரதக்கண்டே வேரோஹ தட்சிணே பார்ஸ்வே சாலிவாகனசகே புத்தாவதாரே ராமக்ஷேத்ரே அஸ்மின் வர்த்தமானே யாவகாரிகே சௌரசாந்திரமானேன ஷஷ்டி சம்வத்சராணாம் மத்தியே புரோதீனாவ சம்வத்சரே தட்சிணாயனே. எங்களுக்கு ஸ்ராவண மாசம் வந்துடுத்து. ஸ்ராவண மாசே சுக்லபக்ஷே தசம்ஞாயாம் சுபதிதோ வாசரஹ வாசரஸ்து புதவாசனயுக்தாயாம் சுபநக்ஷத்திர சுபயோக சுபகரண சகல ஏவம் குண விசேஷேண விசிஷ்டாயாம் அஸ்யாம் தசம்ஞாம் சுபதிதோ. இந்த ஸ்வேதவராகத்தை நினைக்கிறேன். ஆதிவராக, பூவராக, ஸ்வேதவராக, நீலவராக, யஜ்ஞவராக, கிருஷ்ணவராக, 6 வராக. பூமியை தூக்கிட்டு வர்ற போது நீலவராகமா வந்தான். பாகவதத்துல 2 ரகசியம். பிரம்மோபாசனையில பண்ற போதெல்லாமே நீங்க ப்ளூ கலர்ல தான் பண்ணணும். இது ஒரு ஹிண்ட். கிருஷ்ணாவதாரம் ப்ளூ கலர். ஸ்ரீராகவம் தசரதாத்மஜமப்ரமேயம் சீதாபதிம் ரகுகுலான் வயரத்னதீபம் அஜானுபாகு அரவிந்ததளாயதாட்சம் ராமம் நிசாச்சர விநாசகரம் நமாமின்னு ராமனை அப்படி பெருசா பார்க்கணும் இல்லையா? ஆனா கிருஷ்ணனை பார்க்கிற போது மேகஷ்யாமம் கீத கௌசேயவாசம், மேகஷ்யாமலனா இருந்துட்டு இருக்கான். இது நல்ல ப்ளூவும் இல்லை, இருட்டும் இல்லை, கருப்பும் ப்ளூவும் கலந்த கரு. அதுல பாகவதத்துல சிவபெருமான் எப்படி இருக்கார் பார்வதி பதிங்கிற போது நீலமா இருக்கார்னு தான் அர்த்தம். நீலகண்டம் அதனால நீலம் இல்லை. அவர் முதல்லயே நீலலோகிதாய, யஜுர்வேதத்துல சாக்கையில கூட வர்றது நீலலோகிதாய நமஹ.
நான் தினமும் அப்படிதான், தினமும் சாயங்காலம் 4 மணிக்கு நீலலோகித உபாசனை பண்றேன். எங்க வைஷ்ணவ தர்மப்படி தினமும் சாயங்காலத்துல கைகால் அனுப்பிட்ட உடனே நெத்திக்கு இட்டு யார உபாசனை பண்ணணும்? பார்வதிபதியான பரமேஸ்வரன் உபாசனை பண்ணணும். என்னன்னு உபாசனை பண்ணணும்? ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் நீலலோகிதாய நமஹ. நீலலோகிதனாலா இருந்துட்டு இருக்கான். பொன்னார் வேணியனே புதித்தோலையே ரைக்கசைத்து மின்னார் வெஞ்சஞ்சடை மேல் மிளிர் கொன்றை அணிந்தவனே. அது திருவாசகம். அது கைலாசத்துல அப்படி இருக்கான். ஆனா உபாசகனுக்கு ப்ளூ கலர்ல தான் இருக்கான். உபாசகனுக்கு கிருஷ்ணனுக்கு நம்ம கைப்பத்தூர் நம்பதிக்கு ப்ளூ கலர்ல தான் இருக்கும். அதெல்லாம் தேவ ரகசியம், எல்லாருக்கும் சொல்ல மாட்டேன். இது சரியான பொருத்தமான ஒரு சதஸ். யாரு அசூயை உள்ளவாளே இல்லை, எல்லாம் அனசூயாக்களா இருக்கா. அதனால அனசூயாவா சேர்ந்திருக்கிற சபையில, எல்லாம் அருந்ததியா இருக்கிற சபையில, எல்லாருமே யசோதையா இருக்கிற சபையில அதை சொல்லணுங்கிறதுதான் என்னுடைய மனசுல பகவானுடைய பிரேரணை. விஷ்ணோஹோ பிரேரணேயா விஷ்ணோஹோ பிரீத்யர்த்தம் அஸ்ய கரிஷ்யமானஸ்ய கர்மணா சர்வைஹி ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து. அவன் பிரேரகன் இங்கிருந்து பிரேரணை பண்ணலன்னா இது பேக புசு புசுன்னு காத்துதான் வரும். எனவே யார் பேசுறா? ஆட்டு வித்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா. என்ன சார் சினிமா பாட்டு சொல்றீங்க? உங்களுக்கு சினிமா பாட்டுக்கு தான் அது தெரியும். அது தேவாரத்திலே அப்பர் சுவாமிகள் பாடினதுன்னு யாருக்காவது தெரியுமா? கூடாதாரை கொட்டுவித்தாய் ஆடாதாரை ஆட்டுவித்தாய் என்று ஒரு அழகான பாசுரம் தேவரத்தில் இருக்கிறது. அங்கே ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரேங்கிற வரி அங்கதான் இருக்கு. நீங்க சிவாஜி படத்தை பார்த்துட்டு மௌவல் மௌவல் சார், இவர் படமெல்லாம் பார்க்கிறார் சார். இது பெரியாழ்வாருடைய பாசுரம். பெரியாழ்வாருடைய பாசுரத்திலே மௌவல் மௌவல்னு சொல்லி மல்லிகை பூவையும் முல்லை பூவையும் பகவானுக்கு சமர்ப்பணம் பண்றதாக பாமாலை பாடுகிறார் பெரியாழ்வார். அதனால இவனுக்கு எல்லாருமே திருடுங்க. வெளியே வந்து சாமி இல்லை சாமி இல்லைன்னு பேச வேண்டியது. அவன் வீட்டு புக்கு ரேக்கை பார்த்தீங்கன்னா இந்த ரேக்கை காட்டுக்கோ. இந்த மாதிரி நிறைய புக்கு ரேக்குகளை வச்சுண்டு எல்லா சாஸ்திர புஸ்தகங்களை வச்சுண்டு அதுல எந்த பழக்கத்திலும் புழக்கத்திலும் வழக்கம் வேற பழக்கம் வேற. பழக்கம் வழக்கம்ங்கிறோம். பழக்கம் வேற வழக்கம் வேற. வழக்கம்ங்கிறது சம்பிரதாயம், பழக்கம்ங்கிறது பிராக்டிஸ். டிஃபரெண்ட் தெரியுறதா? அதனால பழக்க வழக்கம்னு ஏன் சொன்னா சம்பிரதாயம் வேற, பிராக்டிஸ்ங்கிறது வேற. வீட்டுல சம்பிரதாயம் இருக்கு, நான் செய்யல, என்ன பண்ணுவேன்? அதனால பழக்கமும் இருக்கணும் வழக்கமும் இருக்கணும். ஆனா வழக்கம் இருந்தாதான் பழக்கத்துல வரும். இவன் எல்லாம் படிச்சுட்டு சினிமா பாட்டுல இதை போட்டுடுறான். ஓஹோ, எப்பேற்பட்ட வித்வான் ஞானிங்கிற ஒண்ணும் கிடையாது. எல்லாம் இங்க இருந்து திருடுறது. திரைப்படத்தில் இருக்கிற அத்தனை பாட்டும் ஆன்மீக நூலிலே இருப்பது. இதை நான் எங்க வேணாலும் நிரூபிக்கிறேன். நீங்க எந்த பாட்டை வேணாலும் சொல்லுங்க. இங்க இருக்கு. சாட்சாத் பகவான பார்க்காத கண்ணெல்லாம் கண்ணே அல்ல. நீங்க எந்த லவ் சாங் வேணாலும் இருங்க, அதுல கிருஷ்ண பிரேமி தான் இருப்பா. எல்லாருமே கிருஷ்ண பிரேமிகளா இருக்கா. அண்ணா கிருஷ்ண பிரேமி அண்ணா அப்படி பாகவதம் சொன்னவன். அடியேன் 108 சப்தாகம் பண்ணியிருக்கேன். 108ங்கிறது சங்கல்பம் பண்ணி மொத்தம் 143 தடவை பண்ணியிருக்கேன். போதல, போதுங்கிற திருப்தி வரல. இந்த ஜீவன் இந்த சரீரத்துல இருக்கிற போது கடைசியா இந்த மாதிரி ஒரு உபன்யாசம் இடையில பாகவத ஸ்லோகம் சொல்லிட்டு இருக்கிறச்ச டக்குன்னு உடலும் உயிரும் உறவு அற்று அறிவு பழக்கும் பொழுது என் முன்னே வரல் வேண்டும் வருந்தியுமேன்னு அபிராமி பட்டர் கேட்டாரு. அபிராமி பட்டர் சொன்னாரு, என்ன என்ன இருக்கு, என்ன சொல்லல, எல்லாத்தையும் சொல்லியிருக்க. நன்றே வணிகினும் தீதே வணிகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லைன்னு சொல்லிவிட்டாரே. அதுக்கப்புறம் என்ன இருக்கு? தோத்திரம் செய்து தொழாறு பண்டு இச்சையே செய்தார் உளரோ இளரோ அப்பரிசடியே கண்டு செய்தால் அது செய்தவமோ அல்லது மெய்த்தவமோ. அபிராமி சொல்றாரு, தொண்டு செய்யாது சர்வீஸ் பண்ணணும்.
திலகா என்ன பண்ற? தொண்டு செய்யறேன். சிவானி என்ன பண்ற? தொண்டு செய்யறேன். சர்வீஸ் இங்கிலீஷ்ல சொல்லிக்கிறா, தமிழ்ல தொண்டு. தொண்டரடி பொடியாழ்வார்னு ஒருத்தர் இருந்தார். அங்க திருத்தொண்டர் தொகையினே ஒன்று சொன்னான். அல்லி வன்முலையந்தாரவர் நீதிக்கடியேன் தில்லைவாழந்தனகம் அடியாக்கு வடியேன் திருநீலகண்ட துக்குயவனாக்கு வடியேன் இல்லை என்றா எப்பகைக்கு வடியேன் இளையாந்தன் குடிமாறும் அடியாக்கு வடியேன் வெல்லுமாவிக வல்ல விரன் மீண்டக்கடியேன் அல்லி வெண்முலையந்தாரவர் நீதிக்கடியேன் திருத்தொண்டர் திருத்தொகை. எல்லாருமே தொண்டர். தொண்டருக்கும் தொண்டர். அடியேன் சிறு தொண்டர். சிறு தொண்டனா தொண்டனா இருக்கணும். அத கன்னடத்துல தாசன்னு சொல்லுவா. தாசன மாடிக்கோ என்ன சுவாமி சாசிரநாமத வெங்கடரமணா தாசன மாடிக்கோ என்ன. அந்த பாட்டை சொல்லுவா. மனசுச்சி மாடி. மனசுல சுச்சி, மன அமைதி, மனசு திருப்தி இருக்கணும். மனசு சதா படப்படத்துட்டே எதிர்பார்த்துட்டே அது மாதிரி ஒல மாதிரி கொதிச்சுட்டே இருந்தா பக்தி வருவான். தாசன மாடிக்கோ ఏం చెప్తారంటే తెలుగులో చెప్తారు. ఐ నో 6 లాంగ్వేజ్. 6 లాంగ్வேஜ்ல உபன்யாசம் பண்ண முடியும். நான் கேட்கறவாங்க இங்க பொது பாஷை தமிழ். வாழ்க திராவிடம் வாழ்க. என்ன எல்லாம் பாகவதத்துல இருக்கு. திராவிடங்கிற சப்தம் இருக்கு. நாம தமிழ்நாட்டுக்கு பேரு நாம மாத்தி வச்சிருந்தோம். திராவிடம்னு தான் பேரு இருக்கு. அதனால யாராவது நான் திராவிடத்தான் அப்படின்னா நமஸ்காரம்னு சொல்லிட்டோம். ஏன்னா நமக்கு மூத்த பெருங்குடியான்னு அர்த்தம். ஆஸ்தீகம்ங்கிறது இருக்கிற போதே நாஸ்தீகம் இருக்கு. நாஸ்தீகம் வந்தது கிடையாது. நாஸ்தீகமும் அநாதினித்தியமே. ஆஸ்தீக மகரிஷின்னு ஒருத்தர் இருந்தார். ஜலத்காருங்கிற ரிஷியோட பிள்ளை. ஜலத்காரு சொல்லிட்டார் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். ஏன்னா இல்ல அது பொண்ணு கிடைக்காது. இல்ல நீ சொல்லு கிடைக்கும். ஜெகத்துல இல்லாதது இல்லை. பரமாத்மா சிருஷ்டி பண்ணாததே இல்லை. உண்டு சொல்லுங்க. எனக்கு மனைவியா வர போறவ பேரும் ஜலத்காருன்னே இருக்கணும். ஓகே அக்செப்டட். என் வயசே இருக்கணும். ஓகே அக்செப்ட். இருக்காளா? இருக்கா. அடுத்த வாரம் உனக்கு கல்யாணம் இருக்கா. அந்த ஜலத்காரு ரிஷிக்கும் ஜலத்காருங்கிற மாதவிக்கும் பிறந்ததான மகரிஷியே ஆஸ்தீக மகரிஷி. அவர் வந்துதான் ஜனமே ஜெயராஜனுடைய சர்ப்பயாகத்தை நிறுத்தினார். அவருக்கு ஏன் ஆஸ்தீகர்னு பேர் வந்தது? ஆஸ்தீகத்தை வச்சு ஆஸ்தீகர்னு பேர் வச்சு. அஸ்து இதி இருக்குன்னு சொல்றது. இருக்குன்னு சொல்றதுக்கு பேரு சனாதன தர்மம். அதுக்கு ஆஸ்தீகம்னு பேர். அச்சுத பிக்ஷாரடி கேட்டார் எனக்கு குரு காணிக்கையெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அங்கதானே நிறுத்திருக்கேன். அது கரெக்டா வந்து டச் ஆகும். நீங்க கவலைப்படாது. ஏன்னா பேசுறது பரமாத்மா. நான் பேசுறதா இருந்தா என்ன சொன்னேன்னு யோசிக்கணும். அப்புறம் என்ன சொன்னேன்னு கேட்டுட்டு சொல்லணும். இங்க அந்த ப்ராப்ளமே கிடையாது. சொல்லிட்டு இருக்கிறவன் கிருஷ்ணன், கேட்டு இருக்கிறவாளும் கிருஷ்ணன். நின்றே நலிவா நலிதரே ஒலிவா ஒலிதரே வலிவா நின்றே நலிவா நலிதரே ஒலிவா ஒலிதரே வலிவா இவகெம்பனோ மலகி பரமாதரதி பாடலும். நாம படுத்துக்கிட்டு சொன்னா அவன் நின்று கேட்பானா? நாம நின்றுட்டு சொன்னா அவன் உட்கார்ந்துட்டு கேட்பானா? நாம உட்கார்ந்துட்டு சொன்னா அவன் டான்ஸ் ஆடிட்டு கேட்பானா? நான் டான்ஸ் ஆடிட்டு சொன்னா அவன் இருக்க மாதிரி எல்லா இடத்துலையும் நின்று கேட்பான்னு கன்னடத்திலே ஜெகநாததாசர் என்கிற தாசர் ஹரிகதாமிருதசாரம்ங்கிற கிரந்தத்துல இதை சொல்றார். மலகி பரமாதரதி பாடலும் நின்றே நலிவ நலிதரே ஒலிவ ஒலிதரே வலிவ இவகெம்பனோ. என்னதுக்கு மைக்கு? 1000 பேர் உட்கார்ந்துருப்பாங்க ஊர்ல. இங்க சொன்னா எல்லாருக்கும் கேட்கறதா? நன்னா கேட்கறது. அதனாலேயே நாங்க பின்னாடி உட்கார்றோம். ஏன்னா முன்னாடி சவுண்டு ஜாஸ்தி. அச்சுத பிக்ஷாரடிய பார்த்து மேப்பத்தூர் நாராயண பட்டதிரி சொன்னார். என்ன சொன்னார்? குருவே நான் உங்களுக்கு குரு காணிக்க கொடுக்கணும். நீங்க வாங்கிக்க மாட்டேன். ஆனா நான் கொடுப்பேன் இல்லையா? சாந்தீபனின்னு ஒரு மகரிஷி. அடியான் உஜ்ஜயினி போயிருந்தேன். 2 தடவை போயிட்டு வந்துட்டேன். அந்த உஜ்ஜயினியில தான் ஆசிரமம் மத்திய பிரதேசத்துல. இந்த கிருஷ்ணன் குஜராத்ல இருந்து வந்து மத்திய பிரதேசத்துல இருக்கிற உஜ்ஜயினியில வந்து 64 நாள் தான் டியூஷன்.
பட் 24 hours 64 கலையும் 64 நாள்ல கத்துனா. கூடவே படிச்சவன் சுதாமன். அவன் ரொம்ப நாளா கிருஷ்ணனோட இருந்தான். அதுக்கப்புறம் கிருஷ்ணனோடவே கிளம்பிட்டான் கிருஷ்ண சேவைக்கு. அப்புறம் கல்யாணம் ஆச்சு, அவன் மாட்டி இருந்தான். அப்புறம் கஷ்டம் வந்தது. ஒரு நாள் ஒரு பிடி அவலை கொடுத்தா, எடுத்துட்டு துவாரகைக்கு போனா. பகவான் பிராமணர்களை தன்னுடைய குலதெய்வமா மதிக்கிறான். கிருஷ்ணனுக்கு குலதெய்வம் யாருன்னா பிராமணா. உடனே இங்க ஜாதிய சொல்றா இல்ல, பிரம்ம அனதீதி பிராமணா. யார் பிராமணன்? குலத்தாலோ உருவத்தாலோ மொழியாலோ பவித்திரம் முதலானவைகளை தரித்துக் கொள்வதனாலோ நன்னா பேசுறதுனாலோ வேத அத்தியாயனம் பண்ணிட்டதனாலேயோ அவன் அந்தணன் அல்ல. அந்தணர் என்போர் அறவோர் என்று வள்ளுவன் சொன்னது போல பிரம்ம அனதீதி பிராமணா. பிரம்ம தியானத்தை அறிந்தவன், பிரம்ம தியானத்தை அடைந்தவன் பிராமணன். இந்த பிரம்ம தியானம் மாமிக்கு வந்தாலும் பிராமணத்தை தான். இவன் தான் பிராமணன். அவன் பார்ப்பான், இல்லைன்னு சொல்ல பார்ப்பான், கிடைக்கிறவர்களும் பார்ப்பான். பிரம்ம தியானம் வேணுமோ? நான் திடீர்னு பஸ்ல போயிட்டு இருக்கேன். சட்டையை கட்டி பார்த்தா பூணூல் இல்லை, குடுமி இல்லை. ஏதோ பிரயாணத்துக்காக சட்டையை போட்டு இருக்கேன், அந்த சன்னியாசி மாதிரி. அதனால நான் இல்லைன்னு ஆயிடுமா? கதை வச்சா 5 நிமிஷத்துல நிரூபிச்சிருவேன். அவன் கேட்டவனுக்கு பிரம்ம ஞானத்தை கொடுத்துட்டுதான் நிறுவேன். அதுதான் அவனுக்கு டிக்கெட். அப்புறம் அவனுக்கு டிக்கெட்டு தான். பிரம்ம ஞானம் இவ்வளவு கொடுத்துருக்கேன் சுவாமி. அந்த சாந்தி பெரிய கேட்டுட்டார் கிருஷ்ணா. கிருஷ்ணன் கேட்டான், என்ன வேணும் குருவே? காணிக்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடி என் புள்ள செத்து போயிட்டான். என் பொன்னாட்டி எப்ப பாரு செத்து போன குழந்தையே நினைச்சு போயிடுத்தேன் அழுகுதா. உன்னால முடிஞ்ச, நீ எல்லாமே முடிஞ்சவன் தான், உன்னால முடியும், அந்த பிள்ளைய கொண்டு வந்து கொடுன்னுட்டான். கிருஷ்ணனுடைய குரு எனக்கு வேணும்னு கேட்டார். ஆனா ராமனுடைய குரு வேணும்னு கேட்கவே இல்லை. ராமனுடைய குரு எந்த ருச்சிரா ராமா, ஏமி ருச்சிரா ராமா, ஓ ராமனி நாமம் எந்த ருச்சிரா ராமா. 10 நாளைக்கு முன்னாடி கூட கும்பகோணம் யாகையர் திருவையாற்றுக்கு போயிருந்தேன். என் தம்பி பொண்ணு கொடுக்க போயிருந்தேன். திருவையாற்றுல ஒரு பையன் ஐடி பெங்களூர்ல இருக்கான். அந்த பையனுக்கு தான் கொடுக்குறேன். அடுத்த வருஷத்துல இருந்து திருவையாறு ஷோ 3 நாள் எனக்கு ஃப்ரீ. இப்படியெல்லாம் பகவான் கொடுக்குறாரு. திருவையாத்துல ஒரு வீடு வேணும், இல்லைன்னா அங்க போய் எல்லாம் ரூம் கிடைக்காது, கச்சேரி கேட்க முடியாது. 3 நாள் எல்லா கச்சேரியும் கேட்கலாம்னா இப்ப சம்மதி கிடைக்க போறேன். நவம்பர் 17 கல்யாணம். ஆஹா சபாஷ். எல்லாம் நாம கேட்டா கொடுப்போம். இப்பதான் 5 நாளைக்கு முன்னாடி போய் எல்லாம் அனுபவிச்சுட்டு வந்து ஊத்துக்காடுல இருந்தே வெங்கட சுப்பையருடைய ஒரு தனித்த வனத்தில் இறுக்கி அடைத்து உணர்ச்சி கொடுத்து மகிழ்த்தவா. கதை கடல் அலையன கதிரவன் ஒளியன இடைகரில் என கழிக்கவா. இது தகுமோ, இது முறையோ, இது தர்மம் தானோ. குழல் ஊதிடும் பொழுது ஆடிடும் குழைகள் போலவே மனமிக வேதனையுடன் அதை பாயுதே. காணடா, எல்லா ராகமும் தெரியும், பேச வச்சே பாட வராது, பாடுற வழக்கு பேச வராது. இதுதான் பிரச்சனை. அதான் மத்தியில நான் ஒரு வரி அப்படி காட்டி விடுறேன். நமக்கும் கொஞ்சம் சம்யக்கு கீதைஹி சங்கீதைஹி வருது. சம்யக்கு கீதைஹி சங்கீதைஹி வந்துடுறதே. இன்ட்ரெஸ்ட், யூ இன்ட்ரெஸ்ட், யூ ஆர் இன்ட்ரெஸ்ட் not a interest. ஆமா, நீ கொடுத்தா அது கிடைக்குமே. பட் நீ இருக்கணும். இன்ட்ரெஸ்ட், ட்ரஸ்ட்னா அந்த கான்ஃபிடென்ட் இருக்கணும். இருந்தது ஏன்னா இன்ட்ரெஸ்ட் தானா கிடைக்குமே. வசிஷ்டர் கேட்கவே இல்லை. ஞான வாசிஷ்டன் சொன்னா கண்டிப்பா அவர் வாசிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். நான் ஞான வாசிஷ்டம் 3 வருஷம் வாசிச்சேன். ரொம்ப கஷ்டமான கிரந்தம். ராமன் போதனை பண்ணினது ஞான வாசிஷ்டம். வசிஷ்டர் மூலமா நமக்கு கிடைச்சது. வசிஷ்டர் குருதட்சிணை வேணும்னு கேட்கவே, ராமன் இடத்துல கேட்கல. ஒருவேளை தசரதன் கிட்ட வாங்கியிருக்கலாம், ராமன் கிட்ட வாங்கல, தன் ஸ்டூடெண்ட் கிட்ட வாங்கல. ஆனா அக்ஷத பிக்ஷாரணி வேண்டான்னு சொல்றார். நான் கொடுப்பேங்கிறார் மேப்பத்தூர் நாராயண பட்டர். என்ன கொடுப்பேன்? பாருங்கோ, இப்பவே சங்கல்பம் பண்ணிட்டு நான் கற்ற வித்தை சத்தியமான
என் குரு நீங்க, உங்க மேல நான் குரு பக்தி வச்சது சத்தமே. ஆனா இப்ப நீங்க எந்த வாத நோயால துன்புற்று இருக்கீங்களோ அந்த வாத நோயை நான் வாங்கிக்கிறேன், நீங்க சௌக்கியமா இருக்கணும். அச்சுத பிக்ஷாரடி சௌக்கியமா ஆகிட்டா வாத நோய் வந்து விரலெல்லாம் குறைய ஆரம்பிச்சு கொடுத்து, கைகால் நரம்பெல்லாம் இழுக்க ஆரம்பிச்சு கொடுத்து, ரொம்ப கஷ்டப்பட்டு குருவாயூரப்பனுடைய சன்னிதானத்துக்கு வந்து அந்த குளத்துல சந்திர புஷ்கரணியில ஸ்நானத்தை பண்ணிட்டு, அப்ப குருவாயூர் இந்த மாதிரி இல்லை. நானே 60 வருஷத்துக்கு முன்னாடி குருவாயூர் பார்த்திருக்கேன். என்னுடைய 3வது வயசுல பார்த்திருக்கேன். ஓலை குடிசைதா இருக்கும், கர்ப்ப கிரகம் தவிர பாக்கி எல்லாம் ஓடு. அதுக்கப்புறம் ஓலைகள். மானெல்லாம் சாதாரணமா விளையாடிட்டு இருக்கும். ஒரு யானை 2 யானை தான் இருக்கும். இந்த மாதிரி 51 யானையெல்லாம் ஜெயலலிதா கொடுத்த யானையெல்லாம் கிடையாது. யானை இருந்தது, பெரிய கல் கருடன் இருக்கும் முன்னாடி, அதை விட பெருசா வச்சுட்டா. குருவாயூர் சின்ன கிராமம், உள்ள இவ்வளவு கடைகள்லாம் கிடையாது. ஒரு 10 வீடு அக்ரஹாரம், அங்க பூஜை பண்றவா, அங்க பரிவாரத்துக்கு உண்டான வீடு. அந்த குருவாயூர் கஷேத்திரத்துல அந்த திண்ண மாதிரி இருக்கு பாருங்க, உள்ள நாம போயிட்டு இப்படி சுத்தி வரச்சே ஒரு கதவு, அந்த கதவை இடிங்கிட்டு நான் முன்னாடி நீதான் முன்னாடி போயிட்டு அப்புறம் இப்படி வருவோமே, அந்த 2 பக்கம் திண்ணை இருக்கும். அந்த திண்ணையில போய் ஒரு திண்ணையில உட்கார்ந்துக்கிறார். இப்பவும் அங்க போர்டு இருக்கு, நாராயண பட்டதிரி நாராயணம் நீயம் இயற்றிய இடம் அப்படின்னு இங்கிலீஷ்ல, மலையாளத்துல, தமிழ்ல கூட போட்டிருக்கான். இது அழகான பித்தளை பிளேட்ல என்கிரேவ் பண்ணி போட்டிருக்கான். நான் ரொம்ப நாள் கூட்டம் இல்லாத போது அங்க போய் உட்கார்ந்துருக்கேன். அதே மாதிரிதான் சபரிமலையில அதே மாதிரி ஒரு இடத்த நான் பிடிச்சு வச்சுட்டு இருக்கேன். நான் போய் அங்க உட்கார்ந்து கண்ணை மூடிட்டோம்னா எந்த போலீஸும் ஜாவ் ஜாவ் அப்படின்னு எல்லாம் சொல்ல மாட்டேன். உட்கார்ந்து ஐயப்பனை பார்த்துட்டே இருக்கலாம். 2 வருஷத்துக்கு முன்னாடி 17 தடவை பார்த்தேன். 1.5 நாள் தான் அங்க இருந்தேன். ஒரு நைட் 2 பகல் 14 தடவை. எப்படி சாமி நீங்க மட்டும் உள்ள போயிட்டு வர்றாரு? அது உள்ள இருக்கிற ஆபீசரை கேடு, இல்லைன்னா ஐயப்பனை கேடு. பூதநாத சதானந்த சர்வபூத தயாபர ரக்ஷ ரக்ஷ மகாபாகோ சாஸ்திரே துப்யம் நமோ நமஹா. எல்லாம் பெரியவா போட்ட பிக்ஷை, நம்ம கிட்ட ஒண்ணும் இல்லை. அப்போ அவர் பாகவதம் வாசிச்சார், மூல பாகவதம் முழுசா வாசிச்சிருக்கார். மம சர்வரக்ஷா நேஸ்தான் கிருதத்வபதகேந்திர விருட்டே விராடி சர்மாசி. இந்த பாகவதத்துல நாராயண கவச்சத்தை படிச்சவன், பகவானுடைய அந்த விசேஷமான துருவச்சரித்திரத்திலே வரக்கூடியதான பிரார்த்தனை. நம்ம அக்ரூரர் சொல்றாரே, கஸ்யோ சங்கே கணஷ்யாபம் அந்த ஸ்லோகங்களை எல்லாம் நினைச்சுக்கிறார். பகவான் இவ்வளவு வித்தை கொடுத்திருக்காரே, இந்த சரீரம் எப்படியோ போகட்டும், பகவத் அனுக்கிரகம் இருந்ததுனால என் குருவோட ரோகம் போயிடுது, குருவுக்கு போயிடுது, எங்கிட்ட வந்திருக்கு. அதுவும் பூர்வ கர்மா, பகவத் இச்சை. எங்கிட்ட இருந்து போகணும்னா அவன் பார்த்துப்பான், நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். நான் ஸ்ரீமத் பாகவதம் 18,000 ஸ்லோகங்கள் அடங்கியது, 12 ஸ்கந்தம் இருக்கு, 400க்கும் மேல அத்தியாயங்கள் இருக்கு. இதை சுருக்கி தசகம், ஒவ்வொரு தசகமா 10 பாடலாம். நான் 100 தசகம் பாடுறேன்னு பாடினார். ஒரு நாளைக்கு ஒரு தசகம் தான் சொல்லுவார். ஒரு சில தசகங்கள்ல 1க்கு மேற்பட்ட ஸ்லோகங்கள் இருக்கும். அதனால மொத்தம் அவர் இயற்றினது 1036. சில பேர் 1040ன்னு சொல்றான். எல்லாமே பிரிண்டிங்ல கிடைக்கிறது. இந்த புக்கில் இருக்கு. இந்த 1036 1040 இந்த புஸ்தகத்தில் இருக்கு. இந்த புஸ்தகம் என்னோடது இல்லை, நம்ம வைத்தியநாத சர்மாவோட நேற்று வாங்கி வச்சிருந்தேன். ஏன்னா ஏதாவது ஒன்று சொல்றோம்னா கொஞ்சம் அப்படி திருப்பி பார்க்கணும். எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், கொஞ்சம் புஸ்தகத்தை பார்த்துட்டு போகணும். வாசிக்கலைன்னா கூட புஸ்தகத்தை நேற்று வாங்கி வச்சிருந்தேன், வாசிக்கல, டைம் இல்லை, புஸ்தகத்தை தொட்டேன். என்ன கவலைப்படுறேன், நானே கூட இருக்கேன்னு எல்லாம் உள்ள போயிடுது. புஸ்தகத்தை நீங்க எல்லாம் படிச்சு உள்ள தள்ளுவேன், நான் பார்த்து உள்ள தள்ளுவேன். அது பகவான் எத்தனை தடவை வாசிச்சிருக்கோம். அது எனக்கு ரொம்ப பிடிச்சது அதுல ராசக்கிரீடை. சன்னியாசிகளுக்கு முக்கியம் ராசக்கிரீடை.
என்ன சுவாமி கோபகோபிகைகளை எல்லாம் 5 லட்சம் பேர், 1-2 பேர் இல்லை, பிரமாணம் இருக்கு 5 லட்சம் பேர். அந்த 5 லட்சம் பேரை ரவுண்டா முதல்ல 10 பேர், அந்த 10 பேரை சுத்தி இப்ப நீங்க எப்படி ரவுண்டா பாராளுமன்றம் நாடாளுமன்றம் சபை மாதிரி உட்கார்ந்துருக்காங்க, அப்படி 360 டிகிரி வரிசையா நிக்க வச்சுட்டு 5 லட்சம் பேர். அண்ணா என்ன கூட்டிட்டு போனார், மிதிவனம்னு பேரு. மிதிவனம் பிருந்தாவனத்துல யமுனா நீர விகாரி துளசி பிருந்தாவன சஞ்சாரி கோவர்தனோத்தாரி கோபால கிருஷ்ண முராரி. இப்ப ஒரு வாரம் போய் இந்த அன்னக்கூட பூஜை கார்த்திகை மாசம், அவர் ஒரு வாரம் தங்க போறார். தங்கி முடிச்சுட்டு கிளம்பி வருவார். நான் இங்க கோயம்புத்தூர் வந்து ஃபிளைட்ல ஏறி நேரா நான் லக்னோ போயிடுறேன். 2 பேரும் ஜாயிண்ட் ஆகி அயோத்தியா போயிட்டு ஒரு 8 நாள் ராமர் வனவாசம் போன இடமெல்லாம் போயிட்டு திரும்பி இந்த வனவாசத்துக்கு நான் வந்து விடுறேன். அவரும் இங்க மெலோடஸ் வந்து விடுறாரு. எல்லாம் ப்ரோக்ராம் ஆல்ரெடி டிக்கெட் வாங்கியாச்சு. வெல் பிளான்ட் 3 months முன்னாடி ரேட்டு கம்மியா இருக்கிறச்சே டிக்கெட்டை வாங்கி விடுறோம். அப்பதான் நல்லா சீட்டா கிடைக்கும். தீர்த்தயாத்திரா.com எல்லாம் அண்ணா தான் பண்ணலாம். என் கையில ஒண்ணு, நான் சன்னியாசி, படம் பிராமணன், பிறந்தது பெரிய கோட்டீஸ்வரன். எல்லாத்தையும் தத்தம் தாஸ்யாமி ஸ்வாகான பிறகு என்னதுங்கிற அபிமானம் இருக்கக்கூடாது. இந்த வஸ்திரம் குரு கொடுத்தது, மாலைகள் குரு கொடுத்தது, தேகம் மாதா கொடுத்தது, ஜீவனை டிரான்ஸ்போர்ட் பண்ணது அப்பா, வித்தை கொடுத்தது குரு. எது நான்? எதுவுமே நான் அல்ல. இங்க இருக்கிற எதுவும் நான் அல்ல. சார்ஜ் கொடுத்தது மெலோடஸ், சேர் போட்டது யாரோ கான்ட்ரிபியூட்டர்ஸ், மைக் ஒருத்தர், எல்லாம் யார் யாரோ கொடுத்தது, நம்மதுன்னு இருந்தது. இவர் தசகம் பாடுறார். அதுல ராசக்கிரீடைக்கு தான் ரொம்ப முக்கியம். பாகவத மூலம் சொல்லிட்டு நாராயணியத்துக்கு வர்றேன். கொஞ்சம் கவனமா ஒரு 10 நிமிஷம் கேளுங்க, போயிட வேண்டாம். திலகா உங்கதான் கொஞ்சம் அனுபவி கிருஷ்ணனை. அப்படி கிருஷ்ணன் நிக்கிறான், எப்படி நிக்கிறான்னா அத முதல்ல கிருஷ்ணனை நிக்க வச்சு காட்டி விடுறேன். கடம்ப வனம், கடம்ப மரங்கள் நிறைய இருக்கு. அந்த கடம்ப வனத்திலே அற்புதமான சன்னிதானத்திலே கிருஷ்ணன் பசுமாடுகளை மேய்க்க போயிருக்கான். அப்படியே மாடுகள்லாம் மேய்ஞ்சின்னு இருக்கு, கண்ணுக்குட்டிகள்லாம் பக்கத்துல இருந்துட்டு இருக்கு. ஒரு உருமால் கட்டின்னு இருக்கான், பீத வஸ்திரம் தரிச்சுன்னு இருக்கான். யசோத ஒரு குண்டை போட்டு அதுக்கு முத்து மாலை கட்டி வச்சிருக்கா. கஸ்தூரிங்கிறதான கருப்பு கலர்ல இருக்கிற கஸ்தூரி மானுடைய உடம்புல இருந்து கிடைக்கிறதான பொட்டை எடுத்து திலகமா வச்சிருக்கா. உடம்புக்கு சந்தனத்தை பூச்சிருக்கா. 5 விதமான கலர் உள்ள பூக்களை கட்டினா அதுக்கு பேர் வைஜெயந்தி மாலைன்னு பேரு. வைஜெயந்தி மாலைன்னா நீங்க ஏதோ ஒரு மாலைக்கு பேர் வைஜெயந்தி, அல்லது ஒரு புக்கு ஒரு பெரிய டாலர் வச்ச மாலைக்கு வைஜெயந்தின்னு நீங்க நினைச்சிருப்பேன். பாகவத வியாக்கியானம் படிங்கோ தெரிஞ்சும். பச்சை, சிகப்பு, வெள்ளை, ஊதா, அப்புறம் இன்னொரு கலர், 5 கலர்ல அடுக்கடுக்கா நெருக்க கட்டின மாலைக்கு வைஜெயந்தி மாலை. வைஜெயந்தி மாலை எதிரிச்சுருக்கான். கௌஸ்துப மணிமாலை எழுதிட்டு இருக்கான். ஸ்ரீவத்சங்கிறதான மறு இருக்கு. விடருகிற அழகான சிறு கழுத்தோடு இருக்கிறான். திருடுகிற சூரிய சந்திரன்களே போன்றதான கண்களை பெற்றிருக்கிறான். வளைந்த புருவமாய் இருக்கிற புல்வில் போன்ற புருவங்களை உடைத்திருக்கிறான். மகர குண்டலை, மகர குண்டலங்களை தெரிச்சிருக்கான். அந்த அழகான அந்த தன்னுடைய குடுமியிலே அந்த மயில் தோழி மெலோடோஸ்க்கு வந்தா இங்க நிறைய மயில் அப்படி வந்திருக்கிறச்சே ஒரு 4 மயில் தானா மயிர்பீலி கொடுக்க அந்த மயிர்பீலியை எடுத்து அவ அம்மா அப்படியே யசோத சொருகி வச்சிருக்கா. இன்னும் தேவகி கிட்ட போகல, இங்க யசோத அப்படி குத்தி வச்சிருக்கா. அப்படியெல்லாம் எல்லாம் கூட வந்திருக்கு. எல்லாம் இருந்தும் ஏதோ ஒண்ணு குறையேன்னு பார்த்தா மகாலட்சுமியே புல்லாங்குழலாம் ஆடினா. மகாலட்சுமிங்கிற ஜடப்பிரகிருதி அபிமானினியே புல்லாங்குழலாம் ஆக்கிறா. அப்படி நிக்கிறா. கடம்ப மரத்துக்கு அடியில நிக்கிறா. மரத்துக்கு மேல ஒரு மயில் அப்படி நீண்ட தோகையை வச்சு நிற்கிறது. இந்த பக்கம் 2 குயில், பின்னாடி 2 கிளி. மாடுகள் எல்லாம் என்ன பண்ண போறான்னு இந்த கிருஷ்ணன் அந்த காதுகளை அப்படி திடீர்னு அப்படி வச்சுன்னு பார்த்துட்டு இருக்கிறச்சே அந்த புல்லாங்குழலை எடுத்து தன் உதடல வச்சு சொல்ல ஆரம்பிக்கிறான். இத சுகாச்சாரியால் பரீட்சித்து ராஜனுக்கு ஸ்ரீமத் பாகவதத்தை சொல்றச்சே வர்ணிக்கிறார். வருகா பீடம் நடவரவு
கர்ணயோர் கர்ணிகாரம் விப்ரத்வாசகா கனககவிஷம் வைஜயம் தீர்ச்சமாலா ரம்ரான் வேணு அதரசுதயா புரயம் கோபவృந்தைஹி விருந்தாரண்யம் ஸ்வவதரவணம் பிரவிஷத்கீதகீர்த்திஹி. இந்த அழகு கண்ணனை கண்ணன் கலரினை நன்னும் மனமுடையீர் என்னும் திருநாமம் தின்னும் நாரணமேது இவன் பின்னாடி ஓடி வர்றா. எப்படி வர்றான்னா, எம்பிரான் எந்தை என்னுடைய சுற்றம் எனக்கரசு என்னுடைய வாணான் அம்பினார் அரக்கர் நெருக்கொள நெருக்கி அவருயிர் செகுத்த எம்மண்ணல் வம்புலாம் சோலை மாமதில் தஞ்சை மாமணி கோயிலே வணங்க நம்பிகாள் உயரான் கண்டு கொண்டேன் நமோ நாராயணா என்னும் நாமங்கிற மாதிரி கிருஷ்ணா கர்ஷயதீதி கிருஷ்ணா. கிருஷ்ணா பூமி, பூமிக்கு நலம் செய்வதனால கிருஷ்ணன். ஆகர்ஷயதீதி கிருஷ்ணா கண்டாரை கண்டபோதே கண்டெடுக்கும் தன்மையான் கண்ணில் அளவுடையான் கண்ணன். அந்த கண்ணா கண்ணான்னு அத்தனை பேரும் வர்றா. அந்த கோவர்தனோதாரியாய் இருக்கிற அந்த கோபால கிருஷ்ணன் அப்படி எல்லாரையும் தன் அன்பால வசிச்சுண்டு பிருந்தாவனத்திலே நிமி வனம்ங்கிறதான இடத்திலே மரங்கள்லாம் இவ்வளவே ஒசரம். அதுல ஒரு வாதில உட்கார்ந்து இருக்க ராதை முதலான கோபிகைகள் எல்லாம் நண்பரே பின்னை போன்றவர்கள் எல்லாம் அங்கே இருக்க ஒரு 5 லட்சம் பேர் எல்லாம் நம்ம திலகா மாதிரி கோபதி மாதிரி அனுஷயா மாதிரி இந்த வெலோடோஸ்ல இருக்கக்கூடிய சுந்தரி மாதிரி சங்கரி மாதிரி தமிழ் செல்வி மாதிரி எல்லா பேரையும் கேட்டு வச்சுட்டேன். எல்லா வரிசையா வருது. இப்படி அத்தனை பேரும் விசால ஆட்சியிலிருந்து தொடங்கி அத்தனை சர்வீஸ் பண்றதா. ராமாயணத்துல நான் லக்ஷ்மணனை பார்க்கல, இங்க பார்த்துட்டேன். என்ன மாதிரி வேலை செய்யறான் லக்ஷ்மணன். கொஞ்சம் கூட முகச்சுளிப்பே இல்லாம எத்தனை தடவை வேணாலும் கேட்கலாம். அதே மாதிரிதான் அவனுடைய ஹெட் மோகன், சிவானி வீட்டுக்காரர். சொல்லணுமா, சிவானி இவாள்லாம் தான் கோபிகைகள். இது கிருஷ்ணன், இவாள்லாம் கோபிகைகள். அங்கே அந்த கிருஷ்ணன் அந்த கோபிகைகள் எல்லாம் அப்படி இருக்க அந்த கோபிகைகளுடைய காதல் எப்படிப்பட்டதுன்னா அன்பேமயமானது, பக்திமயமானது, தூய்மையானது, அழுக்கில்லாதது, எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பார்க்கிறது பார்க்காதது. இந்த கிருஷ்ணனை பார்த்துட்டு இருந்தா போறோம், ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருந்தா போறோம், ஸ்துதி பண்ணினா போறோம்னு சொல்லி அத்தனை பேரும் கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹே சன்னியாசிகளுக்குமே எழுதுறார். சுகாச்சாரியாள் மூலமா வேதவியாசர் தானே இதை எழுதுறது. வேதவியாசர் யார்? அந்த பிரத்யக்ஷ கிருஷ்ணன் தானே, அபிநவ கிருஷ்ணன் தானே. அந்த கிருஷ்ண யார் எழுத முடியும்? தன்னைத்தானே எழுதணும்னா அவாதானே பண்ணிக்க முடியும். அப்படி சத்தியமேவ ஜெயதேவே நம்முடைய காந்திஜி எழுதின மாதிரி கண்கதையை தானே எழுதினார். அங்கே நாராயணன், இங்கே கிருஷ்ணன். அந்த பாகவதம் சொல்றது அந்த அற்புதமான பிருந்தாவனத்திலே நீதிவனத்திலே அத்தனை பேரும் கூடியிருக்கிறச்சே இவர் சொல்றார், ஜெயதி தேத்திகம் கிருஷ்ணா ஜன்மனா விரஜா ஸ்ரயத இந்திரா கிருஷ்ணா சஸ்வதத்ரகி. இது எவ்வளவு மங்களகரமானது தெரியுமா? இந்த பாகவதம் இந்த நாராயணியும் இப்படி நின்று கால் கெடுக்க நின்று கேட்டா இன்னும் புண்ணியம். உட்கார்ந்து காக்கிறவாளை விட நின்று கேட்கிறவாளுக்கு புண்ணியம். தஞ்சாவூர்ல 40 வருஷத்துக்கு முன்னாடி உபன்யாசம் நடந்தா 5000 பேருக்கு கம்மி இல்லாம உட்காருப்பான். மைக்கு டங்காயிடும். நான் 5000 பேருக்கு கேட்கிற மாதிரி சொல்லுவேன். எவ்வளவு கூட்டம் வரும். இப்பெல்லாம் டிவி முன்னாடி உட்காந்துடுறோம். 100 பேர் வர்றதே அதிசயம். இப்பெல்லாம் எனவே ஏதோ வெள்ளோட வந்திருக்கும். 3 நாள் நல்லா தின்னுட்டு லக்ஷ்மணன் போடுறான்னு கொஞ்சம் எச்சா 2 இட்லியை சாப்பிட்டு இங்க வீடே கழிக்காமல் ஒரு 1.5 மணி நேரம் பகவன் நாமாவை சொன்னா இந்த பாபம் வராம இருக்கும் இல்லையா? புதுசா பாபம் பண்ண வேண்டாம், இருக்கிற பாபம் போதும். இனி புதுசா வேறு வரணுமா? அதனால பகவன் நாமா சொல்லும் போனாலே நான் சொல்றார், ஸ்ரவண மங்கலம் கிருஷ்ணா ஸ்ரீமதாரதம் கிருஷ்ணா பூரிதா ஜனா. இது எப்படின்னு கேட்டா, தவ கதாமிருதம். கொஞ்சம் கவனமா கேளுங்கோ குழந்தைகளே. தவ கதாமிருதம், தவ உம்முடைய கதா கதைகள், அமிர்தம்
தவ கதாமிருதம். நான் எப்படி இருக்கேன்னு தெரியுமா? நான் சின்ன குருவி, இந்த மாதிரி பெரிய மயில் இல்லை, இந்த சின்ன 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 குருவி. 2-3 காட்டுக்குருவி பார்த்தேன், சிட்டுக்குருவின்னு சொல்லுவாளே, அந்த மாதிரி சிட்டுக்குருவி நான். நாங்க 2 பேரும் ஜோடி வனத்திலே, வசந்த மரத்திலே, எதிரிகள் இல்லாத இடத்திலே தாம்பத்தியம் பண்ணினோம். நான் 4 முட்டை வச்சேன். குழந்தைகள்லாம் அந்த முட்டையிலிருந்து பொறிஞ்சு வந்து சின்ன வாயை வச்சுண்டு இப்படியே ஆகாரத்துக்காக விளைஞ்சது. அம்மா அப்பாவா இருக்கிற நாங்க 2 பேரும் புழுக்களையும் சின்ன சின்ன கனிகளையும் கொண்டு வர்றதுக்காக நாங்க சிட்டென பறந்ததனால் சிட்டுக்குருவிகள் எங்க 4 முட்டையும் பொறிஞ்சு 4 குஞ்சு உள்ள இருந்தது. அந்த நேரத்துல அன்னைக்கு அமாவாசை திதி, வேற ஒண்ணும் வழி இல்லை. கார்மேக கூட்டம் வேற கூடிட்டு இருக்கு, இருட்டா போயிடுது. டார்ச் லைட், டியூப் லைட், எந்த லைட்டும் இல்லை, மின்மினி பூச்சி கூட இல்லை. இருட்டுல என் குழந்தைகள்லாம் இருந்தது. அப்ப அன்னைக்கு பார்த்தா மத்தியானம் நல்ல வெயில், சித்திரை மாசம் கத்திரி வெயில். அப்படிப்பட்ட வெயில் அப்படியே சுண்டி போய் கிடக்கு. எங்க குழந்தைகள் எல்லாம் என்ன பண்றது? அந்த வனம் உரசி தீ பிடிச்சுன்னு கொடுத்து, என் குஞ்சுகள் இருந்த மரமே தீ பிடிச்சுன்னு கொடுத்து, அந்த மரத்து மேல இருக்கிறதானே பசிங்கிற நெருப்பு, விதிங்கிற நெருப்பு, மதிங்கிற நெருப்பு, கதிங்கிற நெருப்பு. இந்த நெருப்புல இருக்கிற ஒரு சின்ன சிட்டுக்குருவி என்ன பாடுபடுமோ அது மாதிரி நான் பாடுபடுறேன் கிருஷ்ணா. தவ தகாமிருதம் தப்த ஜீவனம் கவி பிரீடிதம் கல்மஷாபகம் புவி கிருணந்தி தே கிருஷ்ணா, புவி கிருணந்தி தே கிருஷ்ணா பூரிதா ஜனா. நம்ம ஜீவனம் எப்படி இருக்கு? எனக்கு அக்கவுண்ட் இருக்கு, ஏடிஎம் இருக்கு, ஆன்லைன் இருக்கு, பிக்ஸட் டெபாசிட் இருக்கு, உள்ள விட்டா டிரான்ஸ்பர் ஆயிடும். நான் அப்படி போய் உட்கார்ந்துப்பேன், சௌக்கியமா இருப்பேன், 3 நேரமும் சாப்பிடுவேன்னு நினைக்கிறையே, கர்வப்பட்டு திடீர்னு பெராலிசிஸ் அடிச்சிடும். இன்னைக்கு காலையில போய் வாட்ஸ்அப் எடுத்து பார்க்கிறேன், 37வது தடவையா சஷ்டிக்கு என்கிட்ட வந்தவா திருச்செந்தூருக்கு. ஒருத்தர் 108 தடவை போகணும்னு இப்ப 40வது தடவை போயிட்டு வந்துட்டார். போன சஷ்டிக்கு 3 நாளைக்கு முன்னாடி 37வது தடவை திருச்செந்தூர் போனச்சு நான் கூட போயிருந்தேன். கூட ஒரு பையன் வந்திருந்தான், தனுஷ்கிற தனசேகர். நேற்று ராத்திரி போயிட்டான். வெறும் 37 வயசு, ஹார்ட் அட்டாக், சடன் டெத். அவன் ஸ்டேட்டஸ்ல போடுறான், நண்பனே உன்னை பிரிந்து வாழ்கிறேன். நம்ம வாழ்க்கை எப்ப வேணாலும் நம்ம கை கால் விளங்காம போலாம், கீழே விழுந்துள்ளலாம், அடிபடலாம், அனாதையாய் உள்ளாம், பிளைட் ஏறணும், லேண்ட் ஆகுது நம்ம கையில இல்லை. எப்ப வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம். அப்படிப்பட்ட ஜீவனத்தில் இருக்கும். பாகவதர் சொல்றது 1:13-16 1:13-46 ஜீவோ ஜீவஸ்ய ஜீவனம். எல்லாம் ஒட்டையாகி எல்லாம் ஒட்டையாகி. இந்த குழந்தைகள்லாம் 9,000 ரூபாய் சம்பளத்துக்கு இத்தனை கஷ்டப்படுறாடே எதுக்கு? தன்னுடைய புருஷன் நல்லா இருக்கணும், 2 குழந்தைகள் பெற்றிருக்கும், இந்த குழந்தைகளுக்கு சோறு கொடுக்கணும், படிப்பு கொடுக்கணும், கஷ்டப்படுறா. காலையிலிருந்து ராத்திரி வந்து இந்த குழந்தைகள்லாம் கஷ்டப்படுறான். இவாளுக்கெல்லாம் நிறைய ஐஸ்வர்யம் கொடுக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்றேன். இந்த புண்ணியத்தை, இந்த 3 நாள் உபன்யாச புண்ணியத்தை பெல்லோட வேலை செய்யற அத்தனை சர்வீஸ் பண்ற எல்லாருக்கும் நான் தானமா கொடுப்பேன். எங்க போனாலும் அப்படித்தானா? என் புண்ணியங்களை வச்சுக்கிறதே இல்லை. நித்தியம் நித்தியம் தானம் தாஸ்யாமி ஸ்வாகாமி பாக்கியமே பண்ணி கொடுத்துருவேன். காயேன வாசா மனிஷேந்திரேர்வா புத்யாத்மனா வா பிரபதே ஸ்வபாவாத் கரோமி யத்தத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. கிருஷ்ணா, நான் பண்ணின புண்ணியத்தை, உபன்யாச புண்ணியத்தை உங்ககிட்ட கொடுத்தேன். நீ 1000 மடங்காக்கி எங்கிட்டயே கொடுத்தையே, அந்த 1000 மடங்கான புண்ணியத்தையும் இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் கொடுத்து சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. இதை நீங்க எங்க ஊர்ல வந்து கேட்கணும். அவர் எப்படின்னா தினம் இப்படிதான் பண்ணுவார். அவர் புண்ணியத்தை வச்சுக்கிறதே இல்லை. பாபம் பூராத்தையும் வச்சுக்குவார், அவர் கழிச்சுக்குவார். புண்ணியம் பூராத்தையும் நைட்டுக்குள்ள காலி பண்ணிடணும். எதுக்கு புண்ணியம் இருந்தா இன்னும் புனரதி ஜனனம், திரும்பியும் பிறக்கணும். மாதா உடல் சலித்தால் நானும் கால் சலித்தேன், வேதாவும் கை சலித்து விட்டானே. இருப்பையூர் வாழ் சிவனே, இன்னுமோர் அன்னை கருப்பையில் வாராமல் கா. யார் சொன்னா? பட்டினர். இன்னொரு தடவை இன்னொரு அம்மா வைத்தல போய் நான் பழக்கப்படாது. எத்தனை அம்மாக்களை நான் கஷ்டப்படுத்திட்டேன். எத்தனை ஸ்தலத்துல பால் குடிச்சு அவளுக்கு வலிக்க வச்சிருக்கேன். எத்தனை தடவை அவள் மலமூத்திரத்தை எடுத்திருக்கேன்.
எத்தனை தடவை எத்தனை அப்பா எனக்காக உழைச்சு சுமந்து எனக்கு சோறு போட்டிருக்கான். இனிமேல் ஒரு அப்பா அம்மா எனக்கு வேண்டாம். ஏன்னா இன்னொரு தடவை நானும் பிறக்கப்படாது, அவளும் பிறக்கப்படாது. இந்த புண்ணியத்தினால எல்லாரும் மோட்சத்துக்கு தான் போகணும். பாகவதம் கேட்டாச்சுன்னா, நாராயணியம் ஒருவரை கேட்டாச்சுன்னா அந்த புண்ணியம் கிடைக்கும். எப்படின்னா, நாராயணன் பட்டத்திரி பாடுறார், இவாள்லாம் டான்ஸ் ஆடுறா. அந்த டான்ஸ் எப்படி இருந்ததுன்னா, கேசபாசத்ருத பிஞ்சிகா விததி சஞ்சலன் மகர குண்டலம் ஹாரஜாலவன மாலிகாலலித அங்கராக கன சௌரபம் பீதசேல கிருத காஞ்சி காஞ்சித முதஞ்சதம் சுமணி நூபுரம் ராசகேளி பரிபூஷிதம் தவ விரூபமீஷ கலயாமகே வேணுநாத கிருத தான தான கல தான ராககதி யோஜனா லோபனீயமிருத பாத பாத கிருத தாளமேளன மனோகரம் பாணி சங்கணித கங்கணம் சமுகு அம்சலம்பிதகராம்புஜம் ஸ்ரோணி பிம்பசலதம்பரம் பஜத ராசகேளி ரசடம்பரம் 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 அப்படின்னு பகவதத்தை நாராயணியத்துல அற்புதமா அனுபவிக்கிறார். இப்படி ஒவ்வொரு தசகத்தையும் ஒவ்வொரு அவதாரத்தையும் பண்ணிட்டு, குருவாயூரப்பா நீ மத்சாவதாரம் பண்ணினியா, மத்சமா நிற்பான். ரிஷபாவதாரம் பண்ணினியா, ரிஷபாவதாரமா நிற்பான். நரசிம்மாவதாரம் 24வது அத்தியாயம் சொல்றச்சே, இப்படி நீ நரசிம்மனா வந்தாயாவே அப்படின்னு நடுங்கி போயிட்டான். திரும்பியும் ஒண்ணு அது மாதிரி பார்த்தாதானே 25வது தசகம் பாட முடியும். அந்த குருவாயூரப்பன் கோவில் இருந்த கம்பம் 2ஆ பிளந்து நரசிம்மன் எதிரில் வந்தார். பூகண்டம் பாரவாண்டம் மரவரவரிடம் டம்ப டம்போருடம்பம் டிம் 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 டிம்பம் கர்ஜதுர்ஜம் பீமாட்டகாசம் அப்படி வந்து நிற்கிறான். இந்த நரசிம்மனை பார்க்கிறார். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜலந்தம் சபதோகுடம் விசுங்கம் பீஷணம் பத்ரம் மிருத்யோர் மிருத்யுமாமியகம் வந்து நிற்கிறான். அத பாகவத ஸ்லோகம் முதல்லயே சொல்லிடுறது. ஓம் நமோ பகவதே நரசிம்ஹாய நமஸ்தேஜஸ்தேஜசே ஆவிராவிர்பவ வஜ்ரநக வஜ்ரதம்ஷ்ட கர்மாஸ்யாத்மந்தயரந்தயே தமோக்ரசக்ரசே ஓம் ஸ்வாஹா அவயமவயமாத்மனி பூயிஷ்டா ஓம் ஸ்ரௌ ஓம். பாகவதத்துல முதல் ஸ்கந்தத்துல பார்த்தேன்னா எல்லாம் பீஜாட்சரத்தினாலேயே 22 அவதாரத்தையும் சொல்லிவிட்டார் சுகாச்சாரியர். அப்பா கொடுத்ததை சொல்லிவிட்டார். இந்த கிருஷ்ணாவதாரம் முழுவதையுமே அதிகமா படிக்கும். இப்படி ஒவ்வொரு சம்பவத்தையும் கேட்க, அந்த சம்பவங்களை அங்கேயே காட்ட, நாராயண மட்டத்திலையும் 100 தசகத்தையும் 1036 பாடலையும் எழுதி முடிக்க, எழுதி முடிச்ச உடனேயே இந்த வாதரோகம் போயிடும். சொல்லி முடிச்சார் பாகவதத்தை. நாராயணீயம் நாராயணம் நாரம் அயனம் இது நாராயணம். நாராயண சப்தம் சப்தார்த்தம் அண்ணாவுக்கு சொல்லியிருக்கேன். நாரானா லக்ஷ்மி, அயனம்னா பதி, நாராபதி இது நாராஹா, நாரானா கண்ணி, நாரி நாராஹா, அயனம் அங்கே இருப்பவன், நாரானா க்ஷீர சமுத்திரம், அயனம் படுத்துட்டு இருக்கிறவன், நாரானா தியானம், அயனம்னா ஆசிரயத்வாதிதி அயனைஹி. அதனால நாராயணம் ஞானைஹி விசேஷத்வாது ஞானஜ்ஞேய விஷயத்வாது காரணார்த்தம் ஆசிரயத்வாதி காரணார்த்தம் நாராயணஹான்னு நாராயண சித்தார்த்தம். இப்படி நாரம்னா வாயு, வாயுவுக்கு குருவா இருந்திருக்கார். குருவாருக்கு நாராயண சப்தத்தினாலே சொன்னதுனால நாராயணன்னு பேரு. நாராயண பட்டத்திரி சொன்னதுனாலே நாராயணியம்னு பேரு. நாராயணனே பிரத்யட்சமா இருந்ததுனாலே நாராயணியம்னு பேரு. நாராயணனிடத்திலேயே கூட்டிட்டு போறதுனால நாராயணியம்னு பேரு. இந்த நாராயணன் சொல்லிட்டு இருக்கிறதுனாலையும் நாராயணன் பேரு. எங்க அம்மா எனக்கு நாராயணான்னு பேர் வச்சதே அதனாலதான். எனக்கு புள்ளதான் வேணும், தலைச்ச புள்ள. ரொம்ப கஷ்டப்பிரசவம். ஆயுத கேஸ் அந்த காலத்துல சிசேரி இதெல்லாம் இல்லை. ஆயுத கேஸ். அப்படி ஆயுதம் போட்டு எடுக்கிறா. எங்க பாட்டி பொண்ணா பிறந்து தொலைக்கட்டும், எத்து தொலை. அவ 8 பொண்ணு பெற்றா. நான் 3வது பொண்ணோட பொண்ணு. எங்க ஆட்டில எல்லாம் பொண்ணாட்டிகள் தான்.
புருஷா கொஞ்சம் பேர் தான் இருப்பான். 8 பொண்ணு எங்க அம்மாவோட பிறந்தது. எனக்கு எல்லா பொண்ணையும் பார்த்தா எங்க சித்தியாவோ அம்மாவாவோ தங்கையாவோ மகளாக வந்து வாங்குறது. ஏன்னா அப்படி வளர்ந்துட்டேன் நான். ஒரு பெண்ணை பார்த்தா சைத்தடிக்க தோணுது. ஓப்பனா சொல்றேன். ஏன்னா அந்த பெண்களோட பிறந்து பார்த்தா தானே அருமை தெரியும். பெண்களோடவே பிறக்காதவனுக்கு பெண்ணோட அருமை தெரியாது. நான் கஷ்டப்பட்டிருக்கேன். அதனால பெண்ணோட அருமை தெரியும் எனக்கு. நானும் ஒரு பெண்ணு தான் பெற்றிருக்கேன். எங்க பாட்டி சொன்னா சரி பெண்ணாவது பெற்று தொலைன்னா 3 நாள் ஆஸ்பத்திரியில ஆயுத பேசி போராட்டம். 4வது நாள் பிறந்துட்டேன். மகா நட்சத்திரத்துல பிறந்தேன். நாராயணன்னு தான் பேர் வைப்பேன். எங்க தாத்தா ஒருத்தர் நாராயணன் 140 ஏக்கரா எங்க சொத்தை பிடிங்கின்றவர். அதனால அந்த பேர் வைக்கப்படாதுன்னு கோர்ட்டுக்கே போயிட்டான். எங்க அம்மா சொன்னா நான் நாராயணன் தான் பேர் வைப்பேன். அந்த எல்லா நாராயணனும் ஒரே மாதிரி இருப்பானா? நாராயணி பட்டத்திரி நாராயணியம் பண்ணார். நான் என்ன அவர் பாண்டதைத்தான் பாடிட்டு இருக்கேன். எல்லாரும் நாராயணியமா பாடிட முடியாது. எல்லாரும் நாராயணராவ் ஆகவும் முடியாது. அதனால கழியந்தான் பிறக்கணும். அவன் பாகவதம் தான் சொல்லணும்னு சொல்லுவான். எங்க குடும்பத்துக்கு ராமாயணா ஃபேமிலின்னு பேரு. எங்க சித்தி 2 பேரும் 1000 தடவை ராமாயணம் சொன்னவன். அவளுக்கு லேட்டா தான் மேரேஜ் பண்ணார். காரணம்னா குடும்பம் நடக்கணும். விவசாயத்தை வித்து வித்து தானம், அன்னதானம். தினம் 10 பேர் 20 பேர் எங்க ஆத்துல சாப்பிடுவோம். அன்னதானம் பண்ணி சொத்தை ஒழிச்சது எங்க தாத்தா, என் குருஜி ஒருத்தர் தான். இப்ப நான் கூட அதைத்தான் பண்ணிட்டு சன்னியாசமே வாங்கிட்டு விட்டேன். அவராது சாப்பாடு போட்டுட்டு கொஞ்சம் மிச்சம் வச்சாரு வீடு வீடு. நான் எல்லாத்தையுமே விட்டுட்டேன். எனக்கு ஒண்ணும் வேண்டாம். பரமாத்மா என்ன பார்த்துப்பாரு. பழனிசாமி அண்ணா மாதிரி நிறைய பேரால எனக்கு ஜீவனம் போயிட்டு இருக்கு. பகவானை தியானிக்கணும். பகவானை தியானிப்போம். கிருஷ்ணனை கட்டி முடிங்க. உங்களுக்கு ஒரு சின்ன உபாயம் சொல்லிட்டு உபன்யாசத்தை முடிக்கிறேன். ராத்திரி படுத்துக்கிறீங்க, தூக்கமே வரல அல்லது கண்ட சொப்பனம் வருதுன்னு வச்சுப்போம். புரியுதா? சொல்றது புரியுதா? என்ன பண்ணணும்னா படுத்த உடனே உங்க நித்திய கர்மானுஷ்டானம் கடமைகள் எல்லாம் முடியுங்க. குழந்தைகளுக்கு பண்ண வேண்டியது, புருஷனுக்கு பண்ண வேண்டியதெல்லாம், கொடுக்க வேண்டியது, வாங்க வேண்டியது எல்லாம் முடிச்சுட்டு தூங்கலான்னு ஆரம்பிக்கிற போது ஸ்ரீகிருஷ்ணனை இந்த மாதிரி ஒரு விக்கிரகத்தை எதிரில் நிற்க வச்சுட்டு கெட்டியா கட்டி பிடிக்கிற மாதிரி நினைக்கணும். எதிரில் நிக்க வச்சு கெட்டியா கட்டி ஆலிங்கனம், கட்டிப்பிடி வைத்தியம். வசூல் ராஜா MBBS சொல்ற மாதிரி கட்டி பிடிச்சுண்டு, அப்படி கட்டி பிடிச்சுண்டு ஒரே ஒரு மந்திரம் சொல்லணும். பிராக்ய நாமக பரமாத்மா சொல்லுங்க பார்க்கலாம். பிராக்ய நாமக பரமாத்மனே நமஹ. பிராக்ய நாமக பரமாத்மனே நமஹன்னு 3 தடவை சொல்லிட்டு தூங்கிட்டேன்னா கனவும் வராது. எப்ப தூங்கினாலும் தெரியாது. காலையில ஃப்ரெஷ்ஷா இருந்து சொல்லலாம். இந்த உபாயத்தை சாஸ்திரத்துல உபனிஷத்துல சொல்லியிருக்கா. பிரசனோபனிஷத் வியாக்கியானம் பாஷ்யத்துல இதை நான் படிச்சிருக்கேன். கடைசி ஸ்லோகம் சொல்லி முடிச்சுடலாம். யோகீந்திராணாம் त्वदङ्गेष्वति सुखदुरं मुक्तिपादां निवासो भक्तानां कामवर्षत् दुर्गिरं नदने पादमूलं नित्यं चित्तस्थितं मे पवनपुरपते कृष्ण कारुण्यसिन्धो कृत्वा निःशेषतापान् प्रतिशतु परमानन्द संदोगलक्ष्मी. कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय नंदगोपकुमाराय गोविंदाय नमो नमः. सकलं सर्वं श्रीकृष्णार्पणमस्तु. नमः पार्वती पतये. தென்னாடுடைய சிவனே போற்றி. ஜெய் ஆதிபராசக்தி, ஜெய் குமரன் குண்டு வெற்றிவேல் முருகனுக்கு, ஜெய் விக்னேஸ்வரமூர்த்திக்கு, ஜெய் சத்குரு மகராஜிக்கு, ஜெய் சமஸ்த பக்த பாகவத மண்டலிக்கு.